சிறப்பு அமர்விற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். பத்திரிகையாளர் ரகு அவர்கள். வணக்கம் ரகு. பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள். வணக்கம் ஸ்ரீகாந்த். காங்கிரஸிலிருந்து திரு இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் இப்ராஹிம். இந்த முடிவுகள் குறித்து முதல் கட்ட பார்வை எப்படி, இந்த முடிவை நீங்க பாக்குறீங்கன்னு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த முடிவு எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? இந்த முடிவு மிக ஒரு அருமையான முடிவு, மகிழ்ச்சிகரமான முடிவு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ, என்ன திட்டமிட்டாங்களோ, எங்க மூத்த தலைவர்கள் எதை நோக்கி பயணித்தார்களோ, மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய பாசிட்டிவான கருத்து. மற்றபடி நீங்க மகாகட்பந்தன் இந்தி கூட்டணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மையை கேள்விக்குறியாக்கி ஒரு வாக்கு திருட்டுங்கிற ஒரு பொய்யுரை உரைத்து அவர் எடுத்து அங்கே பீகாரில் தான் அவர் அந்த பாத யாத்திரைலாம் நடத்தினார். வாக்கு திருட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சப்ப மக்கள் எப்படி ஒரு பலமான அறை கொடுத்து இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சது நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை பீகார் மக்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வெற்றின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமான வெற்றியை தான் இதுவரை பீகார் பதிவு செய்திருக்கு. நீங்க கடந்த 2 தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதமாகட்டும், வெற்றி பெற்ற இடங்களாகட்டும் மிகப்பெரிய கட்சியாகத்தான் நமக்கு தேஜஸ்வி இதுவரைக்கும் காட்டியிருக்கார் தன்னுடைய பலத்தை. ஆனா இன்றைக்கு பாதிக்கும் கீழே அவங்க இறங்கி போறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் காங்கிரஸ் மேல சுமத்தி ராகுல் அவர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டுறேன்னா, எல்லாருமே வளர்ச்சியை நோக்கி தான் இடங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஜேடியும் சரி, நாங்களும் சரி எங்களுடைய சீட்டுகளை அதிகரித்து இருக்கிறோம். ஆனா காங்கிரஸ் தன்னுடைய வழக்கமான சீட்டை எல்லாம் கூட இழந்து கொண்டு ஒற்றை இலக்கத்தில் இன்னைக்கு 14-15 சீட்ல அவங்க இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கும் நிலையை பார்க்கும்போது மக்கள் முற்றிலுமாக அவர்களுடைய சித்தாந்தத்தை, எண்ணத்தை எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. கடைசியா சொல்றது பாத்தீங்கன்னா, எங்க கூட்டணியில பஞ்சபாண்டவர்களாக நாங்க பயணிக்கிறோம். அதுல பாஸ்வான் அவர்களுடைய வெற்றி மிகவும் அற்புதமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். இப்ராஹிம், என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா எப்படி இந்த முடிவை நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல, இப்போ நம்மளுக்கு இந்த நேரம் சரியாக ஒரு 10:30 மணி அளவுல இன்றைக்கு தேர்தலுடைய முன்னிலை நிலைமையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வர முடியுது. கிட்டத்தட்ட பாஜக முன்னிலை வகிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில். ஆனால் இந்த முன்னிலை வைப்பார்களா வகிக்க மாட்டார்களா என்ற கருத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய தோழர் பாஜக உறுப்பினர் சொன்னதை போல ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு நுட்பமான அரசியலை பாஜக கையாண்டிருக்கிறதுக்கு என்பதற்கான வாக்குகளையும் வாக்கு திருட்டையும் பற்றி நம்மளுடைய கர்ணேஷ் அவர்கள் பாஜகவினர், ஏன்னா வெற்றி பெற்ற நேரத்தில் வாக்கு திருட்டை பற்றி அவங்க பேச தேவையில்லை. இட்ஸ் அவர் கிளைம். காங்கிரஸ் உடைய கிளைம் தான் வாக்கு திருட்டு, ஆட்சி திருட்டு. இன்றைக்கு பாஜக எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருப்பது என்ற அடிப்படை சான்றாக ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்களுடைய மொழிகளிலே தெரிஞ்சிடும். அவரு என்ன மன உளைச்சல் இல்ல, அதை சொல்றேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வெற்றி பெற்றிருக்கிறோம். இல்ல, அதான் நான் சொல்றேன். எந்த அளவுக்கு அதிர்ச்சி என்றால், வெற்றி பெற்ற நேரத்தில் வாக்கு திருட்டையும் ஆட்சி திருட்டு நடைபெற்றிருக்குதுன்ற சம்பவத்தை எங்கள் ராகுல் காந்தி தலைவர் தோலுறுத்தி காட்டிய நிலையில இன்றைக்கு வெற்றி பெற்ற உச்சகட்ட நிலைமையில இருக்கும்போது அந்த ஆரவாரம் இல்லாமல் ஆட்சி திருட்டையும் வாக்கு திருட்டையும் பத்தி பேசுறாங்கன்னா, இன்றைக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பீகார் தேர்தலிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் பல்வேறு இடத்துல சொல்லி வந்தோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பல்வேறு ஆவணங்களை என்னால் காட்ட முடியும். டெல்லியிலிருந்து பல பேர், உங்களுக்கு தெரியும், பல்வேறு நபர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக பீகாரில் சென்று வாக்களித்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. இருந்த போதிலும் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு, 0 அப்பீல் we have received சொல்றாரு. 89 லட்சம் பேருக்கு we have not received 89 லட்சம் பேர் பவன் கேரா அவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 89 லட்சம் கம்ப்ளைண்ட எஸ்ஐஆரில் பதிவு செய்த போது, இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஞானேஷ்குமார் சொல்றார் 0 அப்பீல் we received. இந்த இடத்துல தேர்தல் கமிஷனுடைய நிலைப்பாடு என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக கட்சி தலைமையும் பாஜக உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்ப இப்ராஹிம், இந்த முடிவை ஒட்டுமொத்தமாக நீங்க வாக்கு திருட்டோட தான் பொருத்தி பார்க்க, ஆட்சி திருட்டுன்னு சொல்லிடுவோம். என்ன இதுல சந்தேகம் என்ன இருக்கு? இல்ல, ஏன் என்ன இதுல டவுட் என்ன இருக்கு? 65 லட்சம் பேர் தான் நீக்குறாங்க, 89 லட்சம் கம்ப்ளைண்ட். இல்ல இப்ராஹிம், ஒரு கேள்வின்றது, பொதுவாக இப்ப தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யறப்ப தேஜஸ்வி கூட கொஞ்சம் முந்துறாரு. ஆனா காங்கிரஸ் ஒரு பெரிய பின்னடைவை அந்த கூட்டணிக்கே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, இதுல நம்ம கற்றுக்கொள்வதற்கு எந்த பாடமும் இல்ல, ஒன்லி வாக்கு திருட்டு தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அதாவது ராகுல் காந்தி தலைவர் வாக்கு அதிகார யாத்ரா அப்படின்னு ஓட்டு அதிகார யாத்ரா நடத்தினார். தேஜஸ்வி யாதவ் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் நிலைநிறுத்தியிருக்கிறோம். துணை முதலமைச்சர் வேட்பாளராக சஹானி என்பவர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறோம். நீங்க கட்சியுடைய கட்டுப்பாட்டு இல்லைன்னா
இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏதாவது ஒரு இடத்துல இங்க இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்களோ இல்ல பாஜகவை சார்ந்திருக்க சக உறுப்பினர்களோ இந்திய நாட்டு பிரதமர் பீகாருடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ் என்ற பரப்புரையை மேற்கொண்டதுக்கான ஒரு சாட்சியத்தை காட்டணும். இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்பதான் சார் கேமே ஆரம்பிக்குது. வெயிட் ஃபார் த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ட்விஸ்ட்? அதான் வெயிட் பண்ணுங்க. என்னன்னா போன முறை நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் என்டிஏல 225 சீட்லயே வந்துட்டாரு. இந்த இடம் ஈக்குவல் ஃபைட் பிஜேபி கொடுத்திருக்குது. சீட் ஷேரிங்ல என்ன டீல் பேசினாங்க இவங்க அப்படின்னா, அதிகப்படியான யார் இடத்தை பிடிக்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளர். இப்ப ஜேடியு ட்ரெயிலிங்ல வரல, பிஜேபி ட்ரெயிலிங்ல வர ஆரம்பிக்குது. இப்ப இந்நேரம் நிதிஷ்குமார் மன உளைச்சலில் இருப்பார். இந்த நேரமே ராகுல் காந்தியிடம் போன் போயிருக்கலாம். இன்றைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் நேரடியாக பீகாரில் போயிட்டு இந்நேரம் முகாமிட்டு என்ன நடைபெறுகிறது என்ற கள நிலவரத்தை ராகுல் காந்தியிடம் தெரிவித்திருக்கலாம். இதெல்லாம் நடக்கலாம். வாட்ச். எனக்கு ஒரு கிரைம் நாவல் படிச்ச நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சியில 2 விஷயம் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இனிமே அவங்களால தேர்தல்ல மக்கள் பீப்புள் மேண்டேட்ஸ் வாங்கி ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஒத்துக்கிறேன். ரெண்டாவது விஷயம், என்னோட இதை கேளுங்க. இத்தனை காகிதத்தை தூக்கிட்டு வந்திருக்காருன்னா எல்லாமே தோல்விக்கான காரணங்களை எடுத்துட்டு வந்திருக்காரு. நேத்து ரைட்டே பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு. புரியுதுங்களா? ஒரு வாரம் முன்னாடி டெல்லியிலிருந்து பீகாரில் அதிகப்படியான வாக்குகள் பதிவேற்றம் செய்திருப்பார்கள் என்ற அடிப்படை ஆவணத்தை ஒரு வாரம் முன்னாடியே அவங்க தோல்வி தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரம் முன்னாடியே தோக்குறோம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. நீங்க என்ன வேணாலும் ஒரே ஒரு சார்ஜஸ்க்கு பதில் சொல்லுங்க. என்ன வேணாலும் அலிகேஷன் வச்சுக்கோங்க. only one charges. show me these fellows are not voted in Bihar versus Delhi. இவரு ஞானேஷ்குமார் அவர் சொல்றாரு, ஒரு நபர் ஒரு வாக்கு தான் அளிக்க வேண்டும், அதற்கு மேல வாக்களித்தால் அது மிகப்பெரிய சார். ஒரு நிமிஷம், டோன்ட் இன்டரப்ட் சார், டோன்ட் இன்டரப்ட். அதாவது இவர் எக்காரணத்தை கொண்டு தேர்தல் பீகார் தேர்தலின் போது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் பீகாரில் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை வெளியிட்டும் கூட இன்றைக்கு வரைக்கும் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் பதிலளிக்கவில்லை. இதன் பின்னாடி பேசலாம். எல்லாரும் யாரு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்களோ அவன் தான் முதல்ல திருடுறேன்னு கத்துவான். வாக்குத்திருட்டில் ஈடுபட்ட காங்கிரஸ் அந்த மாதிரி ஆதாரங்களை தூக்கிட்டு திரியுறாங்க கட்டுக்கட்டா காகிதம். ரகுப்ப 2 விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப எஸ்ஐஆர் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் வைத்த விஷயம் அப்படியே தான் இருக்கு. நம்ம அதையும் அப்படியே புறக்கணித்து விட்டு இந்த முடிவுகளை பகுப்பாய்வு செய்வது சரியான்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, வெறும் வாக்கு திருட்டை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், இதுக்குள்ள எங்களுக்கு எந்த டேட்டாவும் இல்லை மதிப்பிடுவதற்கு அப்படின்றதும் ஆர்கியூமெண்டா இருக்கு. இந்த 2ஐயும் வச்சு தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ 2020 வாக்கு திருட்டு இல்லாமல் ஜெயிச்சாங்கல்ல இந்தியே. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இப்போ 20 வருஷமா அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. காங்கிரஸ் எஸ்ஐஆரை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு எங்க மேல பிரச்சனையே இல்லைன்னு சொல்றது தவறு. இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். திரு இப்ராஹிம் பேசுறது பார்த்தா காங்கிரஸ் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, 60 சீட்டு வாங்கிட்டு 15% கம்மியா இருக்காங்க காங்கிரஸ் மேல. எக்ஸாக்ட்லி, இந்த முடிவு பின்னடைவுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணம். அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போ நீங்க 50% ஸ்ட்ரைக் ரேட்ல இவர் இருக்காரு, தேஜஸ்வி இருக்காரு. ஓகே, காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கிட்டு இப்போ 11 சீட்டோ 12 சீட்டோ இருக்கிறாங்க. நான் போன எலெக்ஷன்ல இந்த பிரச்சனை இருந்தது. 70 சீட்டு வாங்கிட்டு அவங்களால 90 சீட்ஸா ஜெயிக்க முடிஞ்சது. இதுதான் பிரச்சனையா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முறை அது தொடருது. இங்க ஸ்ட்ராங் லோக்கல் லீடர்ஸ் இல்ல. இப்போ இந்த காஸ்ட் அரித்மெட்டிக்லாம் அதை மாஸ்டர் பண்ணிட்டாங்க பிஜேபின்னு எனக்கு தோணுது. அப்படின்றீங்க? ஆமா, நீங்க இப்போ ஒரு யாதவ் சென்ட்ரிக் பார்ட்டியா ஆர்ஜேடி இருக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. மற்ற ஓபிசிஸ், அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாத இபிசிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ண முடியுது. இப்ப நிதிஷ்குமார் அந்த இடம் ரகு கடந்த அமர்வுல கூட ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன முக்கியமான இடம். அதனாலதான் காங்கிரஸ் தயங்குச்சோ தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்த. ஒரு யாதவ் முகம்னா மத்த ஓபிசி எல்லாம் திரண்டுருவாங்கன்ற பயம். அவங்க ஹரியானால பட்ட பாடம் அது, பட்ட அடி அது. ஏன்னா ஹரியானால காங்கிரஸோடைய வெற்றி 100% சொல்லி அவங்க தோத்ததுக்கு காரணம், மெயின் ரீசன் அவங்க ஜாட் ஓட்டுகளை மட்டும் நம்பி இருந்தது. அவங்க அதுக்கு முன்னாடியே நான் ஜாட் சீஃப் மினிஸ்டர் வச்சிருந்தாங்க கட்டர்.
அப்புறம் வந்து அவங்க வந்து ஓபிசி ஒருத்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க சைனிய. கிட்டத்தட்ட நீங்க சொல்றதுல நுணுக்கமான இடம் ஓபிசி அரசியல்லையே பிஜேபி மாஸ்டர் பண்ணாரு. ஒரு பெரும்பான்மை சமூகம் அது அல்லாத பிற சமூகங்கள் யாதவ் மக்கள் அதிகமா வாழும் பகுதியில நாங்க முதல் முறையாக எங்களுடைய வாக்கு சதவீதம் மிக மிக அதிகரித்து எல்லா இடத்துலயும் லீட்ல இருக்கும். ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரால மராட்டா சமுதாயத்துக்கு எதிரான கட்சிங்கிற பிஜேபி பிம்பத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. ஜாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி அங்க ஜெயிக்கிறாங்க, ஹரியானா ஜெயிக்கிறாங்க. இப்ப யாதவ் வந்து கிட்டத்தட்ட 15% இருக்காங்க பீகார்லன்னா அதை பிரதானப்படுத்துற கட்சி எதிர்த்து ஜெயிக்கிறாங்க. சோ வந்து அவங்க வந்து மத்தவங்களை கன்சாலிடேட் பண்ண முடியுது. ஏன் இதிலிருந்து ஏன்னா கடந்த கால தேர்தல் முடிவுகளும் நமக்கு சொல்லுது. இப்போ உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு முறை பின்னடைவு, அதுக்கப்புறம் ஒரு பாடம் கற்று எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் நோக்கிலாம் நகர்றப்ப ஏன் அது இவங்க கத்துக்க மறுக்கிறாங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு? அது ஒரு ஃபியூடல் சமூகமா தான் இருக்குது. நீங்க வந்து உத்தரப்பிரதேசோட இன்னும் பின்தங்கி இருக்கு. இல்ல இந்தியா கூட்டணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கலையா உங்களுக்கு? அதை வந்து அவங்க இப்ப 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். அந்த எலெக்ஷன்ல ஜேடியு பிஜேபி வந்து பீகார்ல ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஒரு வார்னிங் பெல் ஆயிருக்க வேண்டாமா இவங்களுக்கு? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றது இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடியே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். நம்மளுக்கு பெரிய ஒரு சவால் இருக்குது 2025ல. நிதிஷ்குமார் மேல மக்களுக்கு வெறுப்பு இல்ல, அவருடைய ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்கிறது அப்பயே சென்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ராஹிம் சொல்றாரு எங்களுக்கு வாக்கு திருட்டு தான் பிரதான காரணம். அது ஒரு ஃபேக்டர். அதுல அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நியாயமானது கேட்கணுங்க. பட் அது மட்டும் தான் காரணமா? எல்லா ஊர்லயும் அதுதான் காரணமா? இப்ப அதே சொல்லிட்டு ஹரியானால வந்து ஒரு வீட்டுல 200 சொல்லியிருந்தாங்கல்ல, 200 வாக்குகள். இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அங்க. ஒரு 10 ஃபேமிலி இருக்குது அங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்குது. அதை அடுத்த நாளே அவங்க வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இது வந்து ஒரு வீட்டுல எப்படி அவ்வளவு ஓட்டு இருக்க முடியும்னு கேட்காதீங்க. அது வந்து பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட்ல இருக்காங்க, ஒரு பெரிய சொசைட்டி மாதிரி இருக்காங்க அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்ல கேட்க வேண்டிய கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். பட் அந்த கேள்வி மட்டுமே கேட்க கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க, உங்க லோக்கல் லீடர்ஷிப் என்ன, நீங்க எலெக்ஷன் ஒர்க் எப்படி பண்ணீங்க, அந்த இவங்க சீட் ஷேரிங் முடிவு பண்றதுக்கே நாமினேஷன் டேட் வந்துருச்சு. இவங்க மகாகட்பந்தன் சொல்றேன். ரமேஷ் சேதுராமன், பொதுவாக இந்த தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்யறது அதற்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா தேர்தல் முடிவுன்றது வெறும் கான்ட்ராஸ்ட் பைனரி கிடையாது, அதுக்குள்ள ஏகப்பட்ட காரணிகள் இருக்கு. இந்த முடிவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, முதல் விஷயம் அடிப்படையான ஒன்றத்தை நம்ம பார்க்கணும். பீகார் மக்கள் அவங்க வந்து வசதியானவர்களா இல்லையா, சாப்பாட்டுக்கு கூட சமயத்தில் கஷ்டப்படுறவங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுடைய அடிப்படை மக்களுக்கே இந்த அரசியல் ஆர்வம்ங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி. சாமானியர்களும் அரசியல் எந்த அளவுக்கு அலசுவாங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியும். உண்மைதான், பீகாருக்கு அந்த முக்கிய பீகார். அதனாலதான் அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தாங்க பெருவாரியாக. அவங்க வந்து மத்திய அரசு அப்படின்னு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள்ல பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு முக்கிய பங்கு வந்து அவங்க வகிச்சிருப்பாங்கிறத நீங்க பார்க்கணும். காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த அரசியல் புரிதல், அது எல்லாமே. ஸோ பாலிடிக்ஸுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் த லைஃப். ரெண்டாவது விஷயம், எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 விஷயம் சொல்லுவாங்க. பிஜ்லி சடக் பானின்னுவாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், சாலை, தண்ணீர். இந்த எல்லாமே வந்து இப்போ இந்த மத்திய அரசுல வந்து மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் பூர்த்தி பண்ணாங்க. ஜல்ஜீவன் திட்டத்துல தண்ணி, அதே மாதிரி வந்து இந்த சாலைகள் போடுறது வந்து பிரதான் மந்திரி சடக் யோஜனா, பிஜ்லி சடக் யோஜனாங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கிராமப்புறங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மெயினான இந்த இது போடுற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியாக இதுல ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் வந்து 100% அச்சீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணது. இது ரெண்டாவது. அந்த இடத்துல ஒரே ஒரு குறுக்கீடுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா வந்து அடிப்படை விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்யப்பட்டாலும் அங்க இருக்கிற பீகாரிகள் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன், நம்மளும் மற்ற ஸ்டேட் மாதிரி வளரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தேஜஸ்வியை வந்து பாக்குறாங்கன்னுலாம் சொல்லப்பட்டது. அப்புறம் புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறப்ப ஒரு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமா தேஜஸ்வி இருப்பதாகலாம் சொல்லப்பட்டது. இல்ல அப்படி நடக்கல, ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. கூட தேஜஸ்வி பிளஸ் ராகுல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுதான் இன்ஃபேக்ட் காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய அந்த நெகோசியேஷன் நடந்தது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். 6 மாசம் முன்னாடி, இப்போ இன்னைக்கு தேர்தலில் நம்ம இது ரிசல்ட் அனலைஸ் பண்றோம். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க
கள நிலவரப்படி நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா என்டிஏ பின்தங்கி இருந்தது. இதையெல்லாம் நான் சொன்னதெல்லாம் மீறி என்டிஏ பின்தங்கி இருந்தது. சோ என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. சோ இது ஒண்ணு நான் சொல்றேன். முதல் விஷயம், இப்போ தீபாவளி சமயம் வந்தது, ஜிஎஸ்டி வரி குறைப்பு செஞ்சாங்க இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நாடு பூராவுமே ஏற்படுத்தியது, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ங்கிறத வச்சு. ரெண்டாவது விஷயம், இப்போ தமிழகத்துல வந்து இப்போ திமுக கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து இந்த தேர்தல் சமயத்துல வரும்போது அந்த தமிழன் அந்த ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ, இது வந்து தமிழ்நாட்டை தானான்னு கிடையாது, இல்ல எல்லா மாநிலங்களையுமே பொதுவா உண்டு. இப்ப கர்நாடகான்னு எடுத்தீங்கன்னா ப்ரௌட் கர்நாடிகா, கோஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா, ப்ரௌட் கர்நாடிகா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் அதைத்தான் வந்து இன்ஃபேக்ட் நீங்க பிஜேபியில கூட பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரிசால என்ன மாதிரியான கேம்பெயின் பண்ணாங்கன்னு பாருங்க. இந்த சாவியை தூக்கி இவங்க இது தமிழ் கிட்ட கொடுத்துட்டாங்க, அதை இங்க எப்படி அதை ரிவர்ஸ்ல பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியாக இருக்கும்போது இந்த எலெக்ஷன்லயும் தமிழகம் முக்கிய பங்கு வச்சுன்னு தான் பார்க்கணும். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தமிழகத்துடைய இது வந்து பேர் அடிபடுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா தலைவர்கள் அது காங்கிரஸ் சொன்னார், இப்ப நீங்க இந்த முடிவுக்கு காரணம் திமுகவையும் கூட்டணி தாங்க, கூட்டணி தான். மத்திய பிரதேச எடுத்துங்க, இல்ல மத்திய பிரதேஷ் சனாதன பத்தி பேசினாங்க, நான் உங்களுக்கு தனியா காட்டுறேன். சனாதனம் பத்தி பேசினப்போ அந்த தேர்தல்ல இன்னும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சனாதனம் எதிர்ப்பு பேச்சு. அதையும் காமிச்சா. அப்ப நீங்க சொல்லிங்க நம்புறாங்க, பீகார் மக்கள் நம்புறாங்க, நிச்சயமா நம்புறாங்க. ஏங்க இவங்க பேசலையா? நம்புறாங்கன்னா என்னவோ இவங்க பேசாத மாதிரி ஆகும், அதை வந்து பொய்யாக ஒரு பரப்புரை செய்யப்பட்டதாகும்லாம் சொல்லக்கூடாது, அதை விட்டுருவோம். அடுத்த முக்கியமான அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அதுல. இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சனாதனத்தை தலையில தூக்கி பிடிச்சிருக்கிற யூபில தோத்தாங்க. இல்ல அது விடுங்க, அது அயோத்தியாலேயே தோத்தாங்க. நான் அதுமே சொல்லுவேன், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, வரேன், அதுவும் இருக்கு, அது ரிவர்ஸ் விங்காவும் ஆகும். அது என்ன காரணம்ங்கறது அதை அடுத்தது அலசுவோம். இன்னைக்கு இதை சொல்லுவோம், டெஃபினட்டா ரகு கூட இன்னொரு அமர்வுல உட்கார்ந்து டீடைலா பேசுவேன். இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு வரும்போது, இந்த 10,000 ரூபாய் உரிமை தொகை மகளிர் கொடுத்தது, இது என்ன பண்ணாங்க பிளான்னா, பெண்கள் முதல்ல வந்து ஓட்டு போடணும். பீகார் தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பதிவு செய்யப்பட்டிருப்பது 67%க்கும் அதிகம். அப்படின்னாக்க அதான் சொல்றேன், 67ங்கிறது ரொம்ப பெருசு. 2/3 வந்து ஓட்டு போட்டிருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஊர்ல அவங்கவுங்க ஊர்ல இருந்து அங்க போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருந்தா கூட இன்னுமே வெளியில் வாழக்கூடியவர்கள் அதிகம். ஏன்னா அங்க இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மிக அதிகம்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதையும் கன்சிடர் பண்ணா இது எவ்வளவு ஓட்டு டர்ன் அவுட் எவ்வளவு அதிகம்ங்கிறத நீங்க யோசிக்கணும். அதுதான் ஆரம்பத்துல முதல்ல சொன்ன பாயிண்ட். இவங்களுடைய இந்த அரசியல் புரிதலும் சரி, அந்த மக்களுடைய அந்த அரசியல் ஆர்வமும் சரி மிக அதிகம்ங்கிறத இது பறைசாற்றுகிறது. அடுத்த முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நான் சொன்ன மாதிரி இந்த பெண்களை ஜாதி மதம் நீங்க எல்லா ஃபேக்டர்லயும் பார்த்து நீங்க அவங்களை இந்த மாதிரி ஒரு இதுவா இல்லாம இந்த ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்றதுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க சொல்றது ரமேஷ் சேதுராமன் 6 மாதத்திற்குள்ளாக காட்சிகளே மாறி சூழலே மாறி இருக்கின்றது. அந்த இடம் தான் பிறகு அங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களா? எப்போதுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தல் ஒரு 4 ஃபேஸா நடக்குதுன்னா கடைசி டெய்லண்ட் அந்த 2 ஃபேஸ்ல ரொம்ப அக்ரெசிவா பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரிசல்ட் வரும்லாம் பகுப்பாய்வுல சொல்லப்படுது. அதே மாதிரி தேர்தல் நெருங்க அவங்க உத்தியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாத்திட்டாங்களா? இல்ல, அவங்க வந்து ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு வெல் ஆயில்டு மெஷின் சொல்லிட்டு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்றவங்க கூட ஏத்துப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா வச்சிருக்காங்க. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லாம அவங்க வேலை செய்யறாங்க. பட் இந்த சென்ட்ரல் டு என்டிஏஸ் விக்டரி இன் பீகார் விஜயன், நிதிஷ்க்கு இருக்கிற நல்ல இமேஜ் அது முக்கியம். அவருடைய ஏதாவது அவர் சீஃப் மினிஸ்டரா வரணும், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அனிதாவல் நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் இது இல்லை. அனிதாவல் மட்டும் இல்ல, அவர் கடந்த 1 வருடமா பப்ளிக் மீட்டிங்ஸ்ல அவருடைய செய்கைகள்லாம் வந்து ஒரு லீடருக்கானது கிடையாது. ஜெனரலா மக்கள் கவலைப்படணும், நம்ம தேர்ந்தெடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்து இப்படி பிஹேவ் பண்றாரு. ஒரு செடி கொடுக்குறாங்க, செடி தூக்கி கொடுக்குற அந்த லேடி தலையில வைக்கிறாரு. நேஷனல் ஆந்தம் பாரும்போது திடீர்னு கை தட்டுறாரு நிதிஷ். இதெல்லாம் அவருக்கு ஒரு மறதி பிரச்சனை இருக்குதோ, உடல்நிலை சரியில்லையோங்கிற கவலை வந்து அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது வரது வந்து இயல்பு தானே. இப்ப பிஜேபி ஓவர்டேக் பண்றாரு.
அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப இங்கு தமிழகத்தில் கூட எம்ஜிஆர் அவர்களின் உடல்நிலை குறித்தெல்லாம் விமர்சனங்கள், சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட போதும் மக்கள் ஒரு தலைவரா நினைச்சிட்டாங்கன்னா வாக்களிச்சிருவாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்திருக்காருங்க. இப்ப நீங்க லா அண்ட் ஆர்டர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாலு பிரசாத் யாதவ் இருந்த போது இருந்த பிரச்சனைகள் இப்ப கிடையாது. அப்புறம் பெண்களுக்கு அவர் மத்தியில வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஆனா 10,000 கொடுத்தது மட்டும் நிதிஷ் அவரு ரொம்ப உடல்நிலை அவருக்கு ரொம்ப இதா இருக்கு. நீங்க இங்க வாக்களிச்சீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும். அந்த ஸ்டேட் கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்துத்துவாவுக்கு எதிராக களமாடின மாநிலமா இருக்கிறப்ப அதுவும் அங்க எடுபடலையா? இவருக்கு பிஜேபி வந்துரும்ன்றது அங்க இல்ல இல்ல, அங்க வந்து இந்துத்துவா ஒரு பெரிய இஷ்யூவா இல்ல. அவரே ஒரு ஏன்னா அவர் 40 சீட் வாங்கி சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே பிஜேபி. வேற எந்த ஸ்டேட்ல இப்படி பண்ணுவாங்களா? இப்ப நீங்க வந்து மகாராஷ்டிரால இவங்க அதிக சீட் வந்த உடனே ஷிண்டே வர முடியல இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் விஜயன், இந்த மண்டல் பாலிடிக்ஸ்னால வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வந்தவர் வந்து லாலு பிரசாத். இப்ப அந்த காஸ்ட் கால்குலேஷனே அவருக்கு எதிராக போகுதோ அப்படின்னா வந்து நீங்க வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னா யாதவ்லயே எம்பவர்டு யாதவ்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க. அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. சோ இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பரவலாக்கப்படணும். நீங்க வந்து சின்ன சின்ன ஜாதிகள் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட்ல நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் லார்ஜ் காஸ்ட், எண்ணிக்கையில் அதிகமா உள்ள காஸ்ட் அப்படிங்கறத நீங்க இது பண்ணிட வேண்டாம். அப்புறம் வந்து இந்த 72 லட்சம் வாக்குகள் அதிகமா இந்த தேர்தலில் பதிவாயிருக்கு, அது எங்களுக்குன்னு சொன்னார்ல தேஜஸ்வி, அது அப்படியே அந்த பக்கம் போயிருக்கு. யூசுவலா வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு நினைப்போம், இல்ல இந்த கவர்மெண்டே கண்டினியூ பண்ணுங்கிறதுக்கான விழுந்த ஓட்டா தான் அதை நம்ம பார்க்க முடியும். பாஜக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதும் நிதிஷுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு வெறுப்பா அது கன்வெர்ட் ஆகல. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம், ஒரு வெறுப்பா இல்லன்றதெல்லாம் தான் இந்த முடிவு. அப்படி நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? நீங்க வாக்கு திருட்டுன்றதுதான் பெருசா. வாக்கு திருட்டு மட்டும் பேசல, முதல் சுற்றுல நம்ம பேசுறது வாக்கு திருட்டை பத்தி, ஆட்சி திருட்டை. இப்ப அதுல இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நீங்க எடுக்கணும். முதல்ல நம்மளுடைய சிராக் பாஸ்வான் இவங்களுடைய கட்சியின் கூட்ட தலைவர், அவர் வந்து ஜூலை மாசம் சொல்றாரு லா அண்ட் ஆர்டர் இஸ் மோஸ்ட் டெரிபிள் இன் பீகார் அப்படின்றார். யாரை பத்தி சார்ஜஸ் பண்றாருன்னா, இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை பற்றியே சார்ஜஸ் வச்சார். அப்போ அப்படிப்பட்ட இடங்களிலே எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தர்மத்தெல்லாம் மீறி பேசுகிற அளவுக்கு அந்த அழுத்தத்தை பாஜக சரி செய்து தான் இந்த அமையா கூட்டணியை சரி செய்து வைத்திருக்கிறது. ஒரு அரசியல் கோணத்தில் சொல்கிறேன். பீகாரில் ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா கரெக்டாக அக்டோபர் 6ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் டேட் அறிவிக்குது. அக்டோபர் 4, 5ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா மகளிர் ரோஸ்கார் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு நேரடியாக பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா போடுறாங்க. 1.5 கோடி பெண்களுக்கு, சரியாக சொல்ல போனால் 1.5 கோடி பெண்களுக்கு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சரியாக பீகாரில் மட்டும் 2.5 கோடி பேர் வெளியே புலம்பெயர்ந்திருக்காங்க. காரணம் பெர் கேபிட்டா இன்கம்ல பெர் அனம்கே 78,000 ரூபா தான் இருக்கு. எங்க பீகார் பின்னால் தள்ளப்பட்டிருக்கிறது. இதே பிற மாநிலங்களை விட டேபிள்ல 20th பிளேஸுக்கு போயிடுச்சு. இப்போ 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் ஆட்சியின் போது மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அன்றாடம் தேவையான இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அன்றடைக்கு என்ன தேவையோ அந்த உடைமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையில தான் பிற மாநிலங்கள்ல சேர்ந்து அதுக்கான வேலை வாய்ப்புகளை பெறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த கட்சி மீது எதிர் மனப்பான்மை இருக்காது என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி வைத்தால் இந்த முறை தேஜஸ்வியும் எங்களுடைய மகா கட்பந்தன் கூட்டணியும் தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த இடத்துல 2 இடத்துல இந்த ஓட் ஸ்பிளிட்ஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று வந்து யாதவ் அவர்களுடைய அமைப்பை, யாதவ் அவர்களுடைய ஜாதிய மற்றும் பிற இஸ்லாமிய தலித் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் நாங்கள் கன்சால்டேட் பண்ணி ஒருங்கிணைச்சு வச்சா அதற்கு எதிர்மனையில் இருக்கக்கூடிய ஜாதி பிளவுபாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எப்பொழுதுமே காந்தி வழி நேரு வழியில் நாங்கள் எடுக்கக்கூடிய திட்டத்தை அவர்கள் மத இன ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை முன்னெடுத்து இந்த வெற்றியை முன்வழி செய்திருக்கிறாங்க என்பதை நம்மளால ஒத்துக்கொள்ளணும். அதுதான் நிஜ கலா யதார்த்தமாக இருக்கு. சாதி அரசியல் ஜாதி அரசியலை நோக்கி பிரயாணிக்கும் போது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்குங்க, யாதவ் கம்யூனிட்டி மட்டும் நீங்க உள்ள எடுத்துட்டா யாதவுக்கு அகென்ஸ்டா இருக்க கம்யூனிட்டி எல்லாம் வாக்களிக்க வைப்பதற்கான கன்சாலிடேஷனை பிஜேபி பண்ணது. நீங்க பிளவுபடுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா யாதவர்கள் வந்து விட்டால் இப்படி வாக்களிப்பார்கள், எப்படி உங்களுக்கு நிலைமை இருக்கும் பாருங்க. லல்லு பிரசாத் என்ன மாதிரி ஆட்சி பண்ணாருன்னு எடுத்து வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, இதுதான் மக்கள் இடத்துல உடனே நேரடியாக ஒவ்வொரு மக்கள் இடத்துல போய் சேரும். ஒவ்வொரு ஏரியாலையும் போய் ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான இடம். நான் கேட்கிறேன், அது அந்த தன்மையாகவே இருக்கு. இப்ப தமிழகத்துல
வட மாவட்டங்கள்ல பாமக நிற்குது அப்படின்னா பாமக அந்த குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி ஏனைய பிற சமூகம் இருக்குல்ல, சமீபத்திய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வீடியோ பாருங்க, எல்லாருமே 1-2 திமுக அணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அது இயல்பா இருக்கிறது தானே. நீங்க ஏதோ அத ஒரு விமர்சனமா பாஜக நீங்க எடுத்துக்க முடியாது. இங்க வந்து தமிழ்நாடுடைய கள சூழல்ல ஒரு ஜாதி நீங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல வருதுன்னா டிஎம்கே கேண்டிடேட் ஒருத்தவங்க அவங்களுடைய சாதிய பின்புலத்தை வச்சு வெற்றி பெறதுக்கு பிற கட்சிகள் உதவுச்சுன்றது ஒரு பாயிண்ட். நான் சொல்வது ஒரு பெரும்பான்மை சமூகம் நிக்கிறப்ப இன்ன பிற ஏனைய ஓபிசி இல்லாம எதிர் முகாமுக்கு வாக்களிச்சுறாங்க. அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. வந்து கன்சால்டேஷன் நீங்க பண்ணல, ஆனா அங்க பிஜேபி கன்சால்டேட் பண்ணதுன்னு திட்டமிட்டு செய்யறாங்க. ஆமா, திட்டமிட்டு பிரச்சாரமாவே செய்யறாங்கன்றோம். இங்க பாருங்க, வெளிப்படையா பேசுறாங்க. வெளிப்படையா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். மத வெறுப்பு பிரச்சாரம், இன பிளவு பிரச்சாரம், அதாவது மத ஜாதி ரீதியான பிளவு பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த பிரச்சாரம் என்பது காட்டுத்தீ போன்றது. பத்த வச்சா அணைக்கவே முடியாது, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்ப நீங்க அந்த அளவுக்கு அதிருப்தி இல்லைன்னா இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் ஏன் சார்ஜஸ் வைக்கிறாரு? நிதிஷ்குமாரோடைய ஆட்சியின் போது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப முறைகேடாக இருக்கிறது இந்த ஜூலைல பேசுறாரு. ஒண்ணு அது இயல்பு இல்லையா? இப்ப கூட்டணிக்குள்ள இல்ல, கூட்டணிக்குள்ளன்றது வேற. அதாவது சிராக் பஸ்வானுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அந்த அளவுக்கு தான் அந்த உண்மை கல யதார்த்தத்தை எடுத்து வைத்தால்தான் அவர்கள் வாக்கு வங்கிகளை பெற முடியும்ன்றத நியூட்ரல் பொசிஷன் எடுக்கிறாரு. அதாவது ஒரு பக்கம் நிதிஷ்குமார் தனக்கு ஆதரவான வாக்குகளை பெறாரு. நீங்க சொல்றது களம்ன்றது வந்து இவர்களுக்கு நிதிஷ்க்கு எதிராக தான் இருந்திருக்குன்றீங்க. மக்கள் அதிருப்தியோட தான், மக்கள் அதிருப்தியோடைய நிலைமையை இவங்க எப்படி அதை கன்சால்டேட் பண்றாங்கன்னா ஜாதி இன ரீதியான வாக்கு எண்ணிக்கை இல்ல ஒரு செகண்ட் இல்ல நான் ஒரு ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரியாம இல்ல ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்லிடுறேன். நேத்து பேச வேண்டியது இன்னைக்கு பேசல. இல்ல இப்பதான் பேசுறோம். இப்பவும் அதே இப்ப நான் சொல்றேன் பாருங்க, 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 5000க்கும் கீழே தான் இவங்க ட்ரெயிலிங்ல இருக்காங்க. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க சார்? ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா 20,000 வந்துடும் சார். 5வது சுற்று 6வது சுற்று மொத்தம் 23 சுற்றுல 10 சுற்றுல நீங்க வந்து 20,000 மேற்பட்ட இடத்துல நீங்க வந்திருக்கணும். எதிர் மனப்பான்மை நிலை ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா வெறும் 3000-4000 வாக்காளர்கள் வித்தியாசத்துல நீங்க வரீங்கனாவே ஜாதியின ரீதியான பிளவுபாடுகளை கன்சால்டேஷன் அரசியலை வச்சுக்கிட்டு அதை முன்னெடுத்ததன் மூலியமாக தான் இந்த ஒரு மார்ஜினல் ஓட்ஸ், அந்த மார்ஜினல் ஓட்ஸ்லயும் வாக்கு திருட்டு இருக்கின்றோம். இப்ப 2 விஷயம், வாக்கு திருட்டுன்ற ஒன்றையும் சாதி மத அரசியல் 2, 3வது கடைசி நேரத்துல நீங்க கொடுத்த அந்த 10,000 ரூபாய், இதெல்லாம் தான் இந்த முடிவுக்கான காரணின்னு அவர் பாக்குறாரு. அது காங்கிரஸோட காரணங்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அவங்க வலிமையான காரணங்கள் வந்து தோல்விக்காக எப்பவும் தேடிக்கொண்டிருப்பதே அவங்களுடைய கடந்த 10-15 ஆண்டுகளாக அவங்களோட பெரும் பணியாக இருக்கு. அவங்க ஒரு டீம் போட்டு ஆபீஸ் போட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தோல்விக்கான காரணங்களை புதிதாக ஆராய்ச்சி செய்யறாங்க வெளிநாட்டு வல்லுநர்களை வச்சு. ஏன்னா வேற வழி இல்லை அவங்களுக்கு. தோல்விக்கு ஏதாவது சொல்லணும் இல்ல, மீசையில மண்ணோட்ல தட்டணும் இல்ல. அதுக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. நம்ம ஆக்கப்பூர்வமா பேசுவோம். இவங்களோட தவறு எங்க இருக்குன்னு கேட்டா, எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணி வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் எவ்வளவு காங்கிரஸ்ல இறங்கி பணியாற்றுறாரோ அவ்வளவு எங்க வெற்றி அங்கெல்லாம் உறுதி செய்யப்படும். ஏன்னா மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய பல விடயங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்கிறார், வாயில வந்ததெல்லாம் சொல்றாங்க. இன்னும் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட காமெடிக்குள்ளெல்லாம் போல, அதெல்லாம் சொன்னா கண்ணிய குறைவா இருக்கும்னு. ஆனால் ஒரு தலைவர் அப்படி விமர்சிக்கப்படுகிறார் என்றால் எங்கேயோ ஒரு பொறி இருக்குல்ல, அதை அவங்க உணரணும். எதை நோக்கி பயணிக்கிறோம்? இன்னைக்கு அங்க மிக பெரும் தலைவராக நீங்க அவருடைய ஆளுமையை சொன்னீங்க. அப்பேற்பட்ட தேஜஸ்வி யாதவை இவங்க முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு எப்ப வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்குற வரைக்கும் வச்சுட்டே இருக்காங்க சொல்றதுக்கு. கூட்டணி எவ்வளவு இடம் எங்க நிக்கிறோங்கிறத சொல்லல. வாபஸ் வாங்குற நாள் வரைக்கும் கூட்டணி முடிவாகாம இருக்கு. நீங்க சொல்லி யார் முதல்வர்னு இருக்கு. நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க நிதிஷ்னு. அது மாதிரி சொல்ல நாங்க நீங்க விட்டுருங்க, தமிழகத்தை விட்டுட்டு சொல்லுங்க. எந்த தேர்தல்ல நாங்க மாநில சார் ஒரு நிமிஷம், தமிழக நீங்க எந்த தேர்தல்ல மாநில தேர்தல்ல முதல்வரை நாங்க அறிவித்திருக்கோம்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. எங்கேயுமே கிடையாது. அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. சில மாநிலங்கள்ல கொண்டு வரீங்க, தேவைன்னா பயன்படுத்துவீங்க, வேண்டாம்னா எடுத்துருவீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது மோடி அவர்கள் வருகைக்கு பிறகு நீங்க கடைபிடிக்கிறீங்க சொல்லல. சொல்லவே மாட்டோம். அவ்வளவுதான். அதனால அது எங்களோட எங்க தேவையோ அது அதை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக அதை செய்கிறோம். அங்க மிஸ்ஸிங்கா இருக்கணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லணும். அதுல ஒண்ணு கேட்கணும்னா, அவங்க அதை மட்டும் செய்யல. இன்றைக்கெல்லாம் எல்லாமே நீங்க வடநாட்டு ஊடகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நீங்க அருமையான ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, தானும் ஜெயிக்க மாட்டாங்க, கூட்டணிக்காரங்களையும் ஜெயிக்க விட மாட்டாங்க. இன்றைக்கு அவங்க போட்டியிட்ட இடங்களை அவருக்கு கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாம் இவங்க ஆதரவு ஊடகங்களே புலம்பும் நிலைக்கு அவங்க காங்கிரஸோட செயல்பாடு இருக்குன்னா, அவங்க யோசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி வெட்டியா வாக்கு திரட்டுன்னு எல்லாம் இல்லாம
சுய பரிசோதனை என்றைக்கு செய்து கொள்கிறார்களோ, மக்கள் நம்மளை எப்படி பார்க்கிறாங்க உண்மை பரிமாணத்தை உணர்ந்து கொள்கிறார்களோ, அன்னைக்குதான் எங்களுக்கு கொஞ்சம் உருப்படியான போட்டி வரும். இல்லாட்டி நாங்க இந்த மாதிரி ஆள் இல்லாத கிரவுண்ட்லயே கோல் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு அது ஒரு கவலையா இருக்கு, இப்படி நம்ம எளிதா வெற்றி பெறறோமே. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 180 சீட்டுக்கு வர்றப்ப நாங்க எங்க கூட்டணி இப்ப 180 தாண்டி போயிட்டு இருக்கப்ப காங்கிரஸ் வந்து 10க்கும் குறைவான இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட பெரிய ஸ்வீப்ன்ற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. ஸ்வீப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குன்னா மக்கள், நான் அதனாலதான் முன்னாடி சொன்னேன், ராகுல் காந்தி அவர்களின் முகத்தில் அறைந்தார் போல நீங்க ஒரு பொய் சொல்லி ஒரு யாத்திரை நடத்துற மாநிலத்துல, இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கிற மாநிலத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம ஓட்டு ஒரே மாதிரி வருது. யாதவ்களா அங்கதான் வாக்களிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியான சிறுபான்மை மக்கள் இருக்கும் சீமாஞ்சல்ல நாங்க வந்து அதிக வாக்குகளை 37 இடங்கள்ல தாண்டி. ரகு, இப்போ ஸ்ரீகாந்த் கர்ணி சொன்னதுல இருந்து கிட்டத்தட்ட ஸ்வீப்ன்ற தன்மையை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எக்ஸிட் போல் கூட மிஸ் ஆகுது. சமீப காலமா எக்ஸிட் போலுடைய துல்லியமே கேள்விக்குறியாகுது. அது கடும் போட்டின்னு சொன்னா ஒரு ஸ்வீப்ன்ற தன்மையை நோக்கி நகருது. அப்ப காங்கிரஸ் வந்து அதிகமா வாங்கிட்டாங்களா இடங்கள்? எக்ஸிட் போல்ஸ் ஆர் ராங் சொல்லிடுங்க. ஏன்னா அது ஒரிஜினல் போல் மாதிரி அடுத்த இதுக்கு நம்ம வந்து பல்லு கட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் நெக்கா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல, வந்து ஸ்வீப் தான் பண்ற மாதிரி இருக்கு என்டிஏ. என்ன காங்கிரஸ்னால? காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, அது காங்கிரஸ் வந்து ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். நீங்க ஏன்னா அதிக இடங்கள் வாங்கிட்டாங்களா? பாதிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து போன எலெக்ஷன்லயே அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கம்மிங்கிற போது இந்த முறை குறைவான சீட்ஸ் வாங்கியிருக்கணும் நியாயமாவே. அங்க பெரிய லோக்கல்ல பாப்புலர் லீடரும் கிடையாது. நீங்க அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்க வலுவா இருக்கிற மகாராஷ்டிரால கேளுங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நீங்க எங்க நிறைய சீட்டு வேணும்னு கேளுங்க, நீங்க தான் டாமினன்ட் பார்ட்னரா இருக்கணும். பீகார்ல நீங்க அப்படி இல்லங்கிற போது நீங்க யூபியில போய் கேட்க முடியுமா? எஸ்பிட்ட கேட்க முடியுமா? அங்க கம்மியா தானே இருக்க போகணும். நீங்க இது வந்து இது பெரிய வெற்றி. என்ன சொல்றேன்னா 20 வருஷங்க இது ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு எலெக்ஷன் ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. நீங்க வந்து 20 வருஷமா அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் இருந்த நவீன் பட்நாயக் பெரிய கான்ட்ரோவர்சி கிடையாது, அவர் தோத்துருக்கிறார். ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஆன்டி இன்குபன்சின்னு, கவனிக்க வேண்டியது ப்ரோ இன்குபன்சியும் இருக்கு, அதை மிஸ் பண்ண கூடாதுன்றீங்க. நிதிஷ்குமாருக்கு there is something working for him. பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. காஸ்ட் கால்குலேஷன் பிஜேபி வந்து நிதிஷோட சேர்ந்து இப்ராஹிம் சொன்ன ஒரு இடத்தை 20 வருஷத்துல அந்த மக்கள் யோசிக்கவே இல்லையா? நம்ம இன்னும் மத்த ஸ்டேட்டோட கம்பேர் நீங்க இன்னொன்னு பார்க்கணும், மைக்ரேஷன் could be betterங்க. மைக்ரேஷனையும் தப்புன்னு சொல்லணும் நான் கேட்கிறேன். இவர் ஜன்சுராஜ் என்ன சொன்னாரு, நாங்க இங்கேயே எல்லாத்தையும் ஏற்படுத்தணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இல்லையே. நான் படிக்கிற ரிப்போர்ட்லாம் இந்த அக்ரி ப்ராசஸிங் யூனிட் தான் வைக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒருவேளை மக்கள் வந்து மத்தியில பாஜக இருக்கு, நிதிஷ் இருக்கிறார், நிறைய நிதி கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாங்க. ஒரு 10,000 ஒரு பெண்ணுடைய அக்கௌண்ட்லங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. 10 மாசத்துக்கு மாசம் 1000 வாங்குறது வேற, இந்த 10,000ங்கிறது இதுக்கப்புறம் அதிகமா கூட வரும் அவங்க செய்யற பிசினஸ் மூலமா. சொல்லிருக்காங்களே உங்களுக்கு 1.25 லட்சமோ ஏதோ நாங்க தருவோம் மகளிர் சுய உதவி குழு கான்செப்ட்ல. பெண்களுக்கு வந்து அக்ராஸ் தி ஸ்டேட் நம்ம படிக்கிற ரிப்போர்ட் எல்லாத்துலயுமே நிதிஷ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா நிறைய பெண்களுக்கு லாலு ஆட்சியே தெரியாது. அது நடந்தது எப்போ? அதுக்கப்புறம் ராபரி தேவி வந்துட்டாங்க. அவர் ஒரு டென்யூர் தான் அன்இன்டரப்டடா நடத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரு இது வந்துருச்சு, கோர்ட் கேசஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து அந்த மண்டல் பாலிடிக்ஸ்லேருந்து மூவ்ட் ஆன். மண்டலுக்கு எதிராக இருந்த பிஜேபி அதை வந்து பயன்படுத்திக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ பீகார்ல ராகுல் வச்சிருந்த ஒரு பெரிய அஸ்திரம்ன்றது சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை நாங்களே நடத்துறோம்னு மத்திய அரசு சொன்ன பிறகு அதை அவர் பேச முடியாத சூழல். காங்கிரஸ் கேட்டிருந்தாங்க, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு உங்க கட்சியில ஏன் வந்து உயர் சாதியினருக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கீங்க? அதை உங்களோட கட்சியோட சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களால செய்ய முடியல. அப்புறம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன அர்த்தம்? அதை நீங்க உங்க கட்சி சீட்டு கொடுக்கும்போது நீங்க பார்த்து கொடுக்கணும்ல. இப்ப மாநிலங்கள்ல காங்கிரஸ் தனது உத்திய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்சல்யூட்லி. அதாவது நீங்க வந்து அவங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல வளர்ச்சி ரொம்ப கடினம் அவங்களுக்கு. அப்ப கூட அவங்க பவர்ஃபுல் காங்கிரஸ் லீடர்ஸ் வேணுங்க. இப்போ மம்தா பானர்ஜி தனியா போனாங்க, ஏன்னா அவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் கண்ட்ரோல் பண்ணி அவங்களால இருக்க முடியலங்க. அவங்க பாப்புலாரிட்டி தானே காங்கிரஸுக்கு முக்கியங்க. இப்ப ஏன் வந்து அவங்க அந்த கட்சியிலே இருக்க முடியல? அவங்க அவ்வளவு வருஷம் எதிர்கட்சியா இருக்கிற போதெல்லாம் அடிபட்டாங்க காங்கிரஸ். அப்ப நீங்க அவங்களை தானே நீங்க முன்னிலைப்படுத்தணும். அப்ப நீங்க வந்து இல்ல அவங்களை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு லீடருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. பிரணாப் முகர்ஜி மாதிரி எந்த எலெக்ஷனும் ஜெயிக்காத ஒருத்தரை வந்து நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ரமேஷ், பிரச்சனை இருக்குதானே செய்யுது. ராகுல் எடுத்தது அந்த தேர்தல் நெருக்கத்தில் எடுத்தது உங்கள் வாக்குகள்
அந்த உரிமையை நாங்கள் பாதுகாப்போம், அதுக்கான பேரணி நடத்தினது, அது குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்காக நாங்கள் அது எந்த இம்பேக்டையும் ஏற்படுத்தலை. இப்போ நீங்கள் வெளியில் இப்போ மற்ற மாநிலங்களில் செய்தியாக படிக்கிறப்ப என்ன 60 லட்சம் 65 லட்சம்ன்றப்ப ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும்லாம் சொல்ல, அது இம்பேக்டை ஏற்படுத்தலையா? இல்லை, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், எஸ்ஐஆர்னு இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க, 60 லட்சம் பேரா 1 கோடி வாக்கு ரிமூவ் பண்ண போகிறாங்களான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய இது ஒரு பேசு பொருளாக வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிஜமாக அஃபெக்ட் ஆகாமல், நான் நிஜமாக அஃபெக்ட் ஆகாமல், அது அடுத்த கட்ட நகர்வாக ஒரு குரலாக அது மாறுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஃபீல்டில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பர்சனலாக ஒரு ஃபினான்ஷியல் இம்பேக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக நம்ம அதில் கேள்வி கேட்போம். இப்போ ஓட்டுமே நீங்கள் ஓட்டு போடுற சமயத்தில் அந்த கடைசி பீரியட்ல தான் உங்களுக்கோ எனக்கோ தெரியும் உங்கள் நேமோ என் நேமோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று, இப்போ எலெக்ஷன் நடந்தப்போ எவ்வளவு பேர் வந்து உங்களை வந்து கேட்டிருப்பாங்க, நிச்சயமா ஊடகங்கள் அதை வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்கல்ல, எங்களோட வாக்கு இல்லை, எங்க வாக்கு காணும், எங்களுடைய இது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்திருக்குமா இல்லையா? அந்த மாதிரியாக எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இங்க வந்ததுங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, சகோதரர் இப்ராஹிம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும், ப்ரோ இன்கம்பன்சி. ஒரு விஷயம், கடந்த முறை 57.5% நினைக்கிறேன் ஓட்டு, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். இந்த வாட்டி எத்தனை? அதை விட 67, 10% கூடி இருக்குங்கிறது ஒண்ணு. அதுலதான் ரமேஷ் சேதுராமன் ரொம்ப வேடிக்கையா சொல்லணும்னா, அந்த எலெக்ஷனுக்கு முன்பு டர்ன் அவுட் கூடுனா ஆன்டி இன்கம்பன்சி அதிகம், அதனாலதான் இந்த ஓட்டும்பாங்க, ப்ரோ இன்கம்பன்சி அதிகம் அதனால, அது பேசிட்டு முடிவு வந்ததுதான் நமக்கு தெரியும். பட் நீங்க சொல்றது மக்கள் வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து வாக்களிச்சிருக்காங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கல. இது மட்டும் இல்ல, இதுல இன்னும் 2 ஃபேக்டர் முக்கியமானது நம்ம சொல்லாம விடுறோம். இப்ப நிதிஷை பத்தி வந்து ரகு அவர்கள் சொல்லும்போது கரெக்டா சொன்னாரு. ஏன்னா பிஜேபியை நீங்க வந்து ஒரு மதவாத கட்சின்னு நீங்க காமிச்சீங்கன்னா, அது இல்லங்கிறத நியூட்ரலைஸ் பண்றதுக்கான இமேஜா நிதிஷ் இருக்காருங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லும்போது நீங்க ரெண்டுமே வந்து பாஜகவுடைய அரசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிதிஷ் தலைமை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கம்மியான சீட்டுகள் இருந்தா கூட அவரை முதல்வராக்கி அழகு பார்த்தாங்கிறது 2. மூணாவது விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். இப்ப நான் பிஜிலி அதை தாண்டி பீகார் வந்து ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க வந்து சிலிண்டர், ஃப்ரீ சிலிண்டர், ஓகே, அதுல இருந்து ஆரம்பிச்சு பல ஸ்கீம்ஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்ரூம் கட்டுறது, ஓபன் டெஃபெகேஷன், அங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குங்கிறத நீங்க ஃபீல்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும். இது எல்லாமுமே ஒரு மிகப்பெரிய மோடிதியான்னு எல்லாம் மோடி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பரப்புரை. இன்னொன்னு, மோடி வைத்து பாஜகங்கிற இமேஜ் நீங்க வைக்கும்போது, இப்ப நீங்க வந்து கர்நாடகால அது ஃபெயில் ஆச்சுன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா மோடிங்கிற இமேஜ் வந்து நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல வைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இமேஜ் ஆகும். ஸ்டேட் லெவல்ல வந்து நம்ம ஜஸ்ட் 10 செகண்ட், ஸ்டேட் லெவல்ங்கும் போது நீங்க இவருடைய இமேஜ், நம்ம நிதிஷோட இமேஜும் அதை வந்து கொண்டு போகும்போது அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். கடைசியா ஒரு விஷயம், யாரும் சொல்லாம நமக்கு வெளியில தெரியாம இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய கிரவுண்ட் லெவல் ஒர்க். அபார்ட் ஃப்ரம் பிஜேபியோட கிரவுண்ட் ஒர்க்கையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் ஓட கிரவுண்ட் லெவல் ஒர்க் மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அதுல ரமேஷ் சேதுராமன் அதுல ஒரு பிடிபடாத தன்மை இருக்கு. ஏன்னா வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பேசுவது இல்லை, ஒருவேளை பின்னடைவு சந்திச்சதுன்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணலன்றாங்க. பெருசா வெற்றி பெற்ற ஆர்எஸ்எஸ் ஓட கிரவுண்ட் அது எனக்கு அதை நம்ம பேச வேண்டியிருக்கு. அது இதுல இன்னொரு பாயிண்ட், 6 மாசத்துக்கு முன்பு சூழல் வேறாக இருந்தது, நெருக்கத்தில் வந்து அது பாஜக வசம், அணி வசம்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்ற ஒன்று இருக்குல்ல, இப்போ மத்தியிலும் அவங்க இருக்கிறதுனால அட்வான்டேஜ். இப்போ 10,000 கொண்டு போய் கடைசி நேரத்தில் ஒரு 75 லட்சம் குடும்பத்துக்கு போய் சேர்க்கிறாங்கன்னா அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத தன்மை இருக்கா? அது காங்கிரஸுக்கு பண்ணிருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, வேக்கப் கால் வந்து மகாகட்பந்தனுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், பீகார்ல அவங்க பெட்டரா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்துல பிஜேபி ஜேடியு 2 பேருமே டபுள் டிஜிட்ல ஜெயிச்சாங்க. அப்பவே முடிச்சிட்டு இருந்துக்கணும். இந்த கேஷ் டிரான்ஸ்பரை இங்க இதுல மகாராஷ்டிரால பண்ணாங்கல்ல, இந்த லட்கி யோஜனா பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பீகார்ல அதை விட பின்தங்கி இருக்கிற மாநிலமான பீகார்ல பண்ண மாட்டாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? இப்ராஹிம், முக்கியமான கேள்வின்றது ரகு சொன்ன பாயிண்ட் தான். நீங்க 24 தேர்தல் முடிவுன்றது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கிறது. பீகாரை வந்து பாஜக ரொம்ப சீரியஸா அணுகுறாங்கன்றதும் உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன ஆயுதங்கள். இதை நீங்க
தொலைநோக்கோடு நீங்க யோசிக்கல, நீங்க களமாடலன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதாவது என்றைக்குமே ஒரு கருத்து இருக்கும். என்னன்னா, வெற்றி பெற்றால் பல்வேறு சான்றுகளை நம்மளை நோக்கி நம்மளே எடுத்துக்குவோம். சரி, எங்களுடைய கட்சி தான் சிறப்பாக செயல்பட்டது, கிரெடிட் எடுத்துக்குவாங்க. நம்ம சகோதரர் குரு சொன்னாரு, RSS வந்து மிகவும் களமாடியதுன்னு. நேற்று மோகன் பகவத் சொல்றாரு, நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த கட்சிக்காக வேலையும் பார்ப்பதில்லைன்றாரு. இப்போ சகோதரர் தான் தன்னுடைய கருத்தை மறுசீராய்வு பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு இந்த வெற்றி அப்படின்னும் போது ஒரு 3 phases பார்க்குறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் விக்ட்ரி வந்து வாக்காளர்களை 69 லட்சம் SIR நடத்தப்பட்டு 69 லட்சம் பேரை வாக்காளரை விட்டு நீக்கிடுறீங்க. நீக்கம் போகும்போது அதில் சுப்ரீம் கோர்ட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள நான் சொந்த வாக்கு திருட்டுன்னு சொன்னால் போதும், என்னன்னே தெரியல. வி ஆர் வெரி கான்ஷியஸ், பட் தே ஆர் ப்ரோ கான்ஷியஸ். எனக்கு எங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எவ்வளவு வாக்கு வெளியில போச்சு சொல்லுங்களேன். நானே சொல்றேன். புதிய வாக்காளர் எவ்வளவு வந்தாங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க. 79,85,000 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்ஸுக்கும் 27,000 பேர் புது வாக்காளர் வந்திருக்காங்க. எவ்வளவு பேர் நீக்கினீங்க தெரியுமா? 69 லட்சம் பேரை நீக்கினீங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதற்கு பின்பாக 29 லட்சம் பேரை சேர்த்துட்டீங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, வெற்றி வாக்கு சதவீதத்துல லட்சம் போல சார். நீங்க உங்க டைம்ல வருங்க சார். அவர் பேசிட்டு நீங்க 69 லட்சம் வாக்குகளை நீங்க வெற்றி பெற்று நீங்க SIR-ல இருந்து நீக்கம் பண்றீங்க. உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடருது. இப்போ நீங்க 25 லட்சம் பேர் சேர்த்துட்டீங்க. இப்போ இந்த 25 லட்சம் பேர் உங்களுடைய லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருந்திருக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல ஒரு இந்திய ஜனநாயக கடமையாக நாங்கள், எங்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய இந்திய ஜனநாயக கடமை வேலைகளை சரியாக செய்ததன் மூலியமாக 25 லட்சம் பேருக்கு வாக்குரிமையை திரும்பியும் பீகார்ல பெற்றுக் கொடுத்திருக்கோம். அது பிஜேபி கூட கிரெடிட்டா போயிருக்கலாம். இருந்தாலும் காங்கிரஸ் உடைய பாயிண்ட் என்னன்னா, the vote should be correctly faced. ஓகேவா? ஜனநாயகத்துக்காக நாங்க குரல் கொடுத்து நீங்க வேலை பார்த்ததை பத்தி கேட்டீங்கல்ல, நாங்க வேலை பார்த்ததோட கிரெடிட் சொல்றேன். இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் காங்கிரஸ் இல்ல, பாஜக இல்ல, எந்த கட்சிக்கும் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் அதில் முதல் குரலாக காங்கிரஸ் கட்சியும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருந்து வருகிறார். இது ஒரு செக்மெண்ட். இதுல நீங்க பீகாருடைய ஆங்கிள் என்ன பாத்தீங்கன்னா, இந்த 29 லட்சம் பேரும் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவங்க இன்றைக்கு பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்கலாம், அது மூலியமாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து டைரக்டாக கூட்டு வராங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஏன் சார் நீங்க கூட்டு வரணும்? இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வயலேஷன் இல்லையா? பாருங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து சோனிபத்ன்ற ஏரியால இருந்து பிஜேபி நேரடியாக கொடியசைச்சு வைக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, ஹரியானால இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வாக்களிப்பதற்காக நேரடியாக பீகாருக்கு அழைத்து வருகிறார்கள். இது தேர்தல் நடைமுறை. போலி வாக்கு இல்ல. ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஒரு இடைமறிப்பு மட்டும். இது போலி வாக்காளர்கள். நீங்க வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் பத்தி ஒரு நிமிஷம். கடந்த தேர்தல்களை எல்லா கட்சியுமே பார்த்திருக்கோம். குறிப்பா திமுக வீட்டுக்கு வீடு வந்து நீங்க வாங்கன்னு வாங்க, ஒரு சில சமயம் வயசானவர்கள் ஆட்டோல கூட்டின்னு போறேன்னு சொல்றாங்கன்னா அது கோட் ஆஃப் கான்டாக்ட் கீழே வரும். நீங்க என்ன ட்ரெயினே விட்டாங்கன்றீங்களா? இல்ல, சொல்லிட்டு அவரோட கருத்தை சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ RSS விவகாரத்துக்கு சொன்னா அதுக்கு ஒரு 10 செகண்ட்ல பதில் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அவர் மோகன் பகவத் இன்னொரு விஷயமும் சொன்னார். நாங்க எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆனா பிஜேபியை ஏன் சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க ராம் மந்திர் கட்டுவோம்னு சொன்னாங்க, அதனால சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். அதேதான் சப்போர்ட். அதுதான் நீங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது கடந்த தேர்தல்ல பல இடங்கள்ல எப்படி இருந்திருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் என்ன சொன்னாரு, ஒருவேளை ராமர் கோவிலை கட்டுவேன் காங்கிரஸ் சொல்லியிருந்தா அதுக்கும் சப்போர்ட் பண்ணிருப்போம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சோ அதனால அதுதான் விஷயம். இதுல இது சார்பாக கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த மாநிலத்துல போல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் நீங்க சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், அந்த மாநிலத்துல ஹரியானால இருந்து இங்க போறாங்க, பீகாருக்கு போறாங்க அப்படின்னாக்க அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க, நீங்க போங்க அப்படின்னு. தவறான கருத்து என்னன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இதை செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். ஒருவேளை வாக்காளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார்ல வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து வைக்க வேண்டியது யாரு? பிஜேபியா இல்ல எலெக்ஷன் கமிஷனா? காங்கிரஸ் பண்ணிருக்கீங்க. பாஜக உறுப்பினர் அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் விதி கீழே வராதா என்னன்னு கேளுங்க.
இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டோட வயலேஷன் இல்லையா? ஏங்க, ஒரு நான் பாஜக ஒரு 10 பேர் அனுப்புறாங்க. நீங்க இப்ப நான் ஒரு 10 அவர்கள் பேர் நேரடியாக அனுப்ப சொல்லக்கூடிய முடியும். காரியத்தை ஒத்துக்கிட்டு நீங்க போங்க. ஒரு 10 பேர் மாடல் அனுப்ப கோட் முடியும். நாங்க எங்க அப்ப ஷோ அந்த பண்ணுங்க. மாடல் கோட் ஆஃப் நான் கான்டக்ட் பகிரங்கமா சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, கபில் சிபல் எடுத்த வைத்த வாதத்தை முன்னெடுத்து காட்டுகிறேன். இதற்கு பதில் சொல்லுங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நீங்க வயலேட் பண்ணவே இல்ல ஒரு இடத்துல கூட அப்படின்னு ஒரு இடத்தை காட்டுங்க. நான் தொடர்ந்து காட்டி வருகிறேன். எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற ஒரு இல்ல இல்ல அடிப்படை இல்ல சிந்தனையே இவங்க இல்லாம நீங்க பேசுறாரு. கேட்டு வச்ச சார்ஜஸ்க்கு இல்ல, இல்ல. பதில் சொல்ல முடியல. அதாவது நான் சொல்றது இதெல்லாம் இது ஒரு பீகார் சார்ஜே கிடையாது. strategy இது ஒரு சார்ஜே இது கிடையாது. பீகாருடைய winning வாக்காளர்கள் strategy. யாரோ This is ஒரு பீகார் ஆளுக்கு winning நீங்க strategy. ஓட்டுக்கு போய் காசு கொடுக்குறாங்கல்ல உங்க கூட்டணி கட்சி, அதுதான் வயலேஷன். பாருங்க. ஒட்டுக்கா ஒருத்தரை வந்து ஒரு யாருக்கோ ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா இவங்க தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க, இவர் ஏதாவது ஒரு போலியா டிக்கெட்டை காட்டுவாரு. எல்லாரும் பீகாருக்கு ஓட்டளிக்க போறாங்கன்னா நாங்க கொடியஸ் அனுப்புறோம்னா இது என்ன உற்சாகப்படுத்தி அனுப்புறோம். சரி, அதனால எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு ஒற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வாதத்தை சோனிபத் என்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து அனுப்புவதற்கான அடிப்படையா ஹரியானால இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால அந்த இடத்துல ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் இல்ல. நீ ஒரு சொல்லுங்க காங்கிரஸ் சொல்லுங்க முடிஞ்சிருச்சு சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அமைதி, தண்ணி குடிங்க. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நீ ஆத்தாம இருக்கும் தான். ரிசல்ட்ட பார்த்தா எல்லாருக்கும் நெஞ்சு வலிக்கும். இல்லங்க, உங்களுக்கு என்ன மக்களுடைய வாக்குரிமைகளை நான் பேசுறேன். எப்படி பறிப்பீர்கள் என்ற காரணத்தை பேசும்போது நீங்க வீட்ல போய் மிச்சதெல்லாம் வீட்ல போய் புலம்புங்க. கொஞ்சம் இருங்க. அவசியம் உங்க புலம்பல் வீட்ல போய் அடுத்து சேனல் இருக்கு வீட்ல பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. பேச விடுங்க. புலம்புங்கள் என்று சொல்லக்கூடாது. அது தவறு. அது புலம்புங்கள் சொல்லக்கூடாது. நான் மக்களுக்காக பேசுறோம். மக்கள் தான் உங்களை வேண்டாம் அனுப்பிச்சிட்டாங்களே வீட்டுக்கு. வாக்கு திருட்டு மூலியமா உங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அதுவா டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களா? எத்தனை லட்சம்? 65 லட்சம் டிக்கெட் வாங்கலாங்களா? 80 லட்சம் டிக்கெட் வாங்கலாம்? ஒருவர் வாங்கினா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லையா சார்? ஒருவர் வாக்கு போறது இல்லையா? மொத்தமா இன்னைக்கு பீகார்ல இடதுசாரிகள் வெறும் 20 சீட்டு தான் நிக்கிறாங்க. அவங்க 65 சீட்டு நின்ன காங்கிரஸ் வாங்கின சீட்டோட அதிகம் வாங்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு அவமானம்னா பேசவே கூடாது. அவங்கலாம் எதுல இருந்து பேசுறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு சொல்ல போனா ஆர்ஜேடி இதுவரைக்கும் என்னதான் 20 ஆண்டுகளாக நாங்க ஆட்சியில இருந்தால் கூட தனிப்பெரும் கட்சியாக ஆர்ஜேடி தான் இருந்திருக்கு. லல்லுவோட இம்பாக்ட் இதுவரைக்கும் இருந்திருக்கு அந்த சாம்ராஜ்யம். இன்றைக்கு நாங்க பிஜேபி ஆகட்டும் ஜேடியு ஆகட்டும் 80 சீட்டு தாண்டி நிக்கிறோம். 40 கீழே போயிட்டாங்க அவங்க. இந்த மாதிரி தானும் வெற்றி பெறாமல் எங்களுக்கு பெரிய தமிழ்நாடு எலெக்ஷன் மேல ஆர்வமா இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி தானும் வெற்றி பெறாது, கூட்டணி கட்சியும் சரித்து விடும். நல்ல ராசியோட வர்றாங்க. தமிழ்நாட்டை நாங்க ஆவலோட எதிர்பார்க்கிறோம். முக்கியமான ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அவர் இந்த டேட்டா கேட்டாரு. 65 லட்சம் 65 சொன்னா அடி தொண்டை அறுத்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனால் 22.34 பேர் 34 பேர் இறந்து போயிருக்காங்க. லட்சங்கள்ல சொல்ல 22.34 lakhs. 6.85 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். அதே மாதிரி 36.44 லட்சம் அவங்க வந்து வேற இடத்துக்கு பர்மனண்டா மாறி இருக்காங்கன்னு புள்ளி விவரத்தோட டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது புதிய வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. 65 லட்சம் போச்சுங்கிறாங்களே, அது 65 லட்சம் போகல. இந்த 65 லட்சம் நீக்கினா கூட புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 21.53 21 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ள சேர்த்திருக்கிறாங்க, நியூ எலெக்டர்ஸ். அதனால இவங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் அவ்வளவு வரல. மொத்தத்துல ஒரு அந்த மொத்த எண்ணிக்கையில ஒரு 40 லட்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை அதுக்கு இணையாக இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா ஒரு சீரமைப்பு நடந்திருக்கிறது. அதை ஏன் நீங்க ஏன் குறை சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கூட்டணியில பிரச்சாரத்தை தொடங்கும் போது தேஜஸ்வி தொடங்குறாரு. இந்தி கூட்டணி தலைவரா இருக்க ராகுலே கூப்பிடவே இல்லை. ஸ்டாம்ப் சைஸ் கூட போட்டோ போடல. சின்னதாவது ஒரு போட்டோ போட்டிருக்கலாம்ல. தாம் படத்தை மட்டும் போட்டு நாயக் அப்படின்னு எழுதுக. நான் தாண்டா நாயகன் எலெக்ஷனுக்குன்னு எழுதுறாரு. அப்ப இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் சொல்லாட்சியை பத்தி பேசுறாங்க. நம்ம சொல்லுவோம் கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாவது இருக்காம சூடு சொரணன்னு கேட்பாங்க. வழக்கில் இருக்கு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா இணக்கமான கூட்டணி. எங்க கூட்டணியை விமர்சிக்கிறாரு இணக்கம் இல்லாத கூட்டணி. அவங்க கூட்டணியில தலைவரையே அழைக்காம பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. அவர் பேரையே படத்தையே போடாம தேஜஸ்வி பண்றாரு. அவரை முதல்வர்னு இவர் அறிவிக்க மாட்டேங்கிறாரு. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குற வரைக்கும் கூட கூட்டணி இழுபறி நீடித்து கொண்டு கிட்டத்தட்ட ரகு நம்ம முதல் அமர்வுல பேசுறப்ப அது 150 160ல நிற்பது போல இருந்தது. கிட்டத்தட்ட 191 நெருங்கி பிரம்மாண்ட வெற்றியா? இது மேசிவ், இது லேண்ட்ஸ்லைடு. ஏன்னா வந்து 2020ல அவ்வளோ க்ளோஸா இருந்தது. ஆம்,
வந்து இப்ப ஆர்ஜேடி தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. இப்ப 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் விஜய் நம்ம ஃபேர் சப்ஜெக்ட் வருவோம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன். இப்ப காங்கிரஸ் உடைய செட்பேக் வந்து அவங்களுடைய பார்கெனிங் பவர் தமிழ்நாட்டுல குறைச்சிடும் நினைக்கிறேன். இங்க குறைச்சிருவாங்க. ஆமா, 40-50 எல்லாம் டிவிக்கு காமிச்செல்லாம் பேசவே முடியாது. இப்போ கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு இருங்கன்னு திமுக சொல்லுவாங்க. அது நியாயமும் கூட இல்ல. கிட்டத்தட்ட 61ல ரிஸ்க் எடுக்கிறாங்க. 7 இடங்கள் தான் வர. இப்போ இங்க தமிழ்நாட்டுல வலுவா இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கட்சி திமுக தானே. அந்த கூட்டணியில வந்து நீங்க வந்து நாங்க அங்க போயிடுவோம் இங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 40 கொடுங்க 45 கொடுங்கன்னு சொன்னா 2016-11 அவங்க பட்டது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்ல. நீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது. இவ்வளவு சீட்ஸ் காங்கிரஸுக்கு கொடுத்தது. அது இங்க கூட அஃபெக்ட் பண்ண போகுது. இப்போ பீகார்ல இல்ல தமிழ்நாட்டிலையும் சேர்த்து காங்கிரஸுக்கு ஒரு அவங்க இன்கேஸ் அங்க ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு 50 சீட் வேணும்னு நீங்க கேட்பாங்க. 50 தலைவர்கள் இருக்கலாங்க. 50 தலைவர்கள் இருக்கிற கட்சியா இருக்கலாம். நீங்க இவ்வளவு வலுவா இருக்கிறீங்களா? கட்டமைப்பை வலுவாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல? நீங்க அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. திமுக கேட்பாங்க, எந்த கூட்டணிக்கு போனாலும் கேட்பாங்கல்ல. போற கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது இப்ப இந்த எலெக்ஷன் 2021 நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்த கூட்டணி ஜெயிக்கல. ஸ்ரீகாந்த் கர்ணி சொன்ன மாதிரி பீகார்ல தேஜஸ்வி ராகுலுக்குள்ளேயே இணக்கம் இல்லை. ஏன்னா ஒரே மோட்டார் சைக்கிள் எல்லாம் அது விஷுவலா பாக்குறப்ப ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனா ஸ்ரீகாந்த் சொல்றார் இல்ல உள்ளுக்குள்ள பெரிய முரண்பாடு இருந்தது. எனக்கு அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்குள்ளார ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்திசைவு இருந்தது. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் ரொம்ப வீக்கங்க. காங்கிரஸ் வந்து கடந்த 30 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? 60 சீட்டு வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிபிஎம் லிபரேஷன் அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க, அவ்வளவு மக்களுக்காக போராடி இருக்காங்க, மக்களோட நிக்கிறாங்க. அவங்களே 20 சீட்டு தான் நிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு 60 சீட் நான் கேட்கிறேன். அது அஃபெக்ட் பண்ணிருக்கு. அது இல்லாம காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது நீங்க ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே சொல்ல முடியாது. இன்னொரு கோணம் நான் கேட்கிறேன். ஆர்ஜேடி மேலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம வெறும் காங்கிரஸ் மீதே ஃபிக்ஸ் பண்றோம். ஆர்ஜேடி தான் சொல்றேன்ல. இப்ப நீங்க வந்து யாதவ் சென்ட்ரிக் கட்சியா இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம். அது நீங்க வந்து அவ்வளோ 1000 காஸ்ட் இருக்குங்க. நீங்க நம்ம பேசுறது வந்து இது மாரி எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்மி வாக்குகள், யாதவ் வாக்குகள், பூமிகார் இப்படிதான் பேசுறோம். அது இல்லாம இந்த இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்ட்ங்கிறது அவ்வளோ இருக்கு. அது எல்லாத்தையும் அதெல்லாம் சின்ன சின்ன இந்த இடம் ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு மதவாத விமர்சனம், மதவாத கட்சின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்றப்ப அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நிதிஷை கொண்டு வந்து ஒர்க் அவுட் நடக்குது. நீங்க காஸ்ட் விஷயம், ஓபிசி பாலிடிக்ஸ் எடுக்கிறீங்களா, சாதிவாரி கணக்கெடுப்ப நாங்களே நடத்துவோன்ற ஒரு தடாலடி அறிவிப்பெல்லாம் இருந்தது இல்லை. அப்ப யாதவ் கட்சின்னு தான் ஆர்ஜேடி இருக்குன்னா காங்கிரஸ் நியூட்ரலைஸ் பண்ணலையா அங்க வந்து? எக்ஸாக்ட்லி, கரெக்டா கேட்டீங்க. அதாவது காங்கிரஸுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பர் காஸ்ட் ஓட்டே கிடையாது. அதாவது நீங்க வந்து நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் ஊமி எடுத்துட்டு வரேன், ஊதி சாப்பிடலாம்ங்கிற மாதிரி உங்க காங்கிரஸ் அங்க வேலை பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஆர்ஜேடிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குங்க. ஏற்கனவே கட்சி, அதாவது 90கள்ல இருந்து காங்கிரஸ் எங்க ஆட்சி செஞ்சிருக்குது. காங்கிரஸ் மேல என்ன ஒரு அபிமானம் இருக்குங்க? எந்த லீடர் இருக்காரு நீங்க சொல்லுங்க? 90ல இருந்து 2025 வரைக்கும் 35 வருஷத்துல ஒரு காங்கிரஸ் லீடர் ஃப்ரம் பீகார் நீங்க சொல்லுங்க. ராகுல் வருகைக்கு பிறகு பலருமே என்ன சொன்னாங்கன்னா அவர் கட்டமைப்பை வலுப்படுத்துவார், இளைஞர்களுக்கான, அப்படி எதுவும் நடக்கலன்றீங்களா? நடக்கலையே. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கட்டமைப்பை வலுவாக்க முயற்சி செய்தார்கள்னா திமுக கூட்டணியில் வச்சுக்காது. காங்கிரஸ் நீங்க வளரணும்னு நினைச்சாங்கன்னு திமுக கூட்டணியில இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போ செய்வாங்களா மாட்டாங்களா? இப்ராஹிம் ஒரே நிமிஷம், ஒரு 10 செகண்ட். என்னன்னா நீங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பிராந்திய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அங்க எல்லாமே காங்கிரஸ் வீக்கா இருக்கு. and they are becoming liability. ஆனா அதை புரிஞ்சிக்காம அவங்களுடைய நெகோசியேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அதனால தான் அவங்க கூட்டணி, இந்தி கூட்டணி பொருந்தா கூட்டணியா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல அவங்க கேட்டது வந்து எக்கச்சக்கமான சீட்ஸ். ஆனா மமதா அதனாலதான் அவங்களை இக்னோர் பண்ணி 61 இங்க 63 வாங்குனாங்க. ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபிங்கிற இடத்துல காங்கிரஸ் செய்யாம கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சில மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல வொர்க் அவுட் ஆகலாம். ஆனா பீகார், யூபி போன்ற மண்டல் பாலிடிக்ஸ்ல இருந்து வந்த ஸ்ட்ராங்கான ரீஜனல் பார்ட்டி இருக்கும்போது இன்னும் கடுமையா உழைக்கணும். இன்னும் லோக்கல்ல பவர்ஃபுல்லான பாப்புலரான லீடர் வேணும். அதற்கான கட்டமைப்பு வேலைகள்ல காங்கிரஸ் என்ன செய்றாங்க? ஒரு விஷயம் இப்ராஹிம், இத சம பண்ணி நான் கேட்கணும்னா, நீங்க கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தாமல்
கிளைம் ரொம்ப பெருசா இருக்கு. 61ல 7ன்றது ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கூட உங்களோட பார்கெனிங் பவரை குறைச்சிருச்சுன்ற தன்மையில 2011 தமிழ்நாடு மாதிரி இருக்கு. அதோட மோசம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட விட்டு நகர்ந்துடும். எல்லாருமே பேசும்போது நம்ம என்ன நகர் அப்படின்னா, இந்த பீகாருடைய வெற்றி என்ன, பீகார் வெற்றிக்கு எதெல்லாம் காரணமாக இருந்தது, இதுதான் நம்ம மையப்புள்ளி. நம்ம தேர்தலை பத்தி, அதாவது தமிழ்நாடு தேர்தலை பத்தி பேசாம இருக்க போறதில்லை. இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்போம். முதல்ல பாசிங் ரெஃபரன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நேர காலகட்டங்களிலையும் பீகாருடைய வெற்றியை எவ்வாறு தீர்மானித்திருக்கிறது கடந்த 20 ஆண்டுகள்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாருங்க. அவங்க என்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா, நாங்க தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டோம். அதாவது ஒரு சமுதாயத்தின் லீடரை அறிவிச்சிட்டோம். அவங்க இப்ப வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல ஸ்ட்ராட்டஜி, வேற ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி இல்லை, எந்த லீடர்னே அறிவிக்க மாட்டாங்க. அப்ப சமபங்கா எல்லார இடத்துல இருந்து வாக்கெடுப்பதற்கான யுக்தி கையாள்வதில் பாஜகவினர் வல்லுநர்கள் என்பதில் பயன்படுத்துவாங்க. இல்ல அதுல சைலண்டா இல்ல இருங்க. அதுல ஒரு பாயிண்ட், இதே நெரேட்டிவ் செட் பண்ணும்போது என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, இதே கர்நாடகால நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த முறை இந்த பீகாரின் தேர்தலின் பிரச்சார மேடைகள்ல இந்திய நாட்டு பிரதமர் நிதிஷ்குமார் தான் எங்களுடைய வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒற்றை பிரச்சாரத்தை நோக்கி போனாங்களாம் பாருங்க. காரணம், மிச்சம் இருக்கிற யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை பெற வேண்டும் என்ற யுக்தியை கையாண்டாங்க அப்படின்றதுல நம்ம மும்முரமாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் அந்த அப்ரோச் எடுத்தீங்க, ஆர்ஜேடி ஒத்துக்கலையோ? ஐயோ, அப்ரோச்சே எடுக்க மாட்டோம் சார். இல்ல நீங்க அந்த அப்ரோச் எங்களுடைய சித்தாந்தமே இல்லன்றோம். தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்தல. அதாவது அப்படி பண்ணியிருந்தா சஹானியை முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கிறோம், நாங்க எங்களுடைய கேண்டிடேட்டை அறிவிக்கலாம்ல. எங்களை விட சஹானியுடைய கட்சி என்பது இன்றைக்கு வந்து புது கட்சி, அவரை துணை முதலமைச்சராக அறிவிக்கணும். சரி, எங்களுடைய சித்தாந்தத்தின் பிரகாரம் தான் கட்சி செயல்பட்டு வருது. தேர்தலுக்கு ஏற்பாடு போல பச்சோந்திகள் போல மாறுவது எங்களின் நிறமல்ல, காங்கிரசின் நிறமல்ல. பாஜக வேணா அதை கையில் எடுக்கலாம், நாங்க கையெடுக்க முடியாது. தேர்தல் சார், இங்க பாருங்க, தேர்தல்ன்ற பேர்ல நான் ஒரு விஷயம் இப்ராஹிம், இப்ப நீங்க நாளைக்கு எலெக்ஷன்ல கூட நீங்க களமாடலாம். அப்ப தேர்தலுக்கான உத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க தவிர்த்து விட்டே நீங்க இருக்க முடியுமா? தேர்தல் யுக்தின்ற விஷயத்துல ஒரே பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தல் யுக்தினா, அன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரோட எலெக்ஷன் டைம்ல துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா சொல்றாரு, நாங்கள் என்டிஏ வெற்றி பெற்ற பின்பாக இந்த பீகார் மக்கள் நெஞ்சில் புல்டோசர் விட்டு ஏத்துவோம்னு சொல்றாரு. வெறுமை சொல்லுங்க பாருங்க, ஆதாரமான விஷயம், நான் டேட்டாவோட சொல்றேன். இதெல்லாம் நடைபெற்றது. இல்ல 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 இருங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுவாங்களா? அதாவது எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் நிலையில ஒரு நிமிஷம் பேசலாம். எல்லா பீகார் மக்கள் உண்மை என்ற விஷயத்தை அரசியலை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், எனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த பீகார் மக்கள் மேல கேஸ் போடுவேன். ராகுல் காந்தி சொல்லுங்க, நாங்கள் என்டிஏ கேஸ் போடுவேன். பீகார் மக்கள் நெஞ்சில் புல்டோசர் விட்டு ஏத்துவோண்டத இந்த மாதிரி மருத்துவ சொல்லுங்க. இந்த மாதிரி அபத்தங்களை எலெக்ஷன் தோல்விக்கான காரணம் சொல்லுங்க. பேசலாம். தோல்விக்கான காரணம் ராகுல் பிரேசிலுக்கு ஓடி போனார்ல, யாரை பார்க்க போனாரு? டெல்லியில உட்கார்ந்துட்டு பீகார் எலெக்ஷன் ஹரியானா பத்தி ஏன் பேசினார் கேளுங்க. தோல்விக்கான இப்ராஹிம் கொஞ்சம் காத்துருங்க ப்ளீஸ், நம்ம நிதானமா பேசலாம். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதுவும் பீகாருக்கு இப்ராஹிம் ஒரே ஒரு விஷயம் காத்துருங்க இப்ராஹிம்.
மூத்த பத்திரிகையாளர், அவரையும் நான் அறிமுகம் செய்யணும். அவரோட கருத்தை வாங்கிட்டு நம்ம பேசலாம். திரு ஆர்கே, வணக்கம். ஆர்கே, இந்த முடிவு எப்படி எக்ஸிட் போல தாண்டியும் ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி போல இருக்கு. நீங்க எப்படி இந்த முடிவு ஏன் 191 நிறுத்தினாங்க? அப்படியே முழுசா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரால பார்த்தோம், மகாராஷ்டிரால யுக்திக்கு நிற்காத மாதிரி ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவுக்கு பிறகு தெரிகிறது ஒவ்வொரு கான்ஸ்டன்சியில் வந்து 5000 பேர் இந்த பக்கம், 5000 பேர் வந்து யூபியில் வந்து சேர்ந்திருக்காங்க. பீகார்ல எஸ்ஐஆருக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்ஐஆருக்கு பிறகு வந்து பல யூபியில் இருக்கிற 5000 பேர் வந்து ஒரு கான்ஸ்டிட்யூன்சில பீகார்ல இருக்கிறாங்க. அதே 5000 பேர் இருக்கிறான் பல இடங்கள்ல வந்து. அப்ப இது தேர்தலே கிடையாது, இனி தேர்தலும் கிடையாது இந்தியாவில். தமிழ்நாட்டில் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நான் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், மிக முக்கியமாக நாம இந்த அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை லெவல் பிளேயிங் ஃபீல்டை மாத்திக்கொண்டே வருகிறோம். நாமன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி 2019 ஒரு புல்வாமா வந்துருது, டிமானிட்டைசேஷன் வந்து 2017 வருகிறது. அரசியல் கட்சிகள்கிட்ட காசு கிடையாது, பாஜக மட்டும்தான் காசு இருக்கிறது. இப்படி ஒரு நிலைமை இருந்தது. அதை தாண்டி அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள்கிட்டையும் குழப்பங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதை தாண்டி போக முடியாது. அது பேசுற டைம் பாத்தீங்கன்னா 10% 15% தான் அதுக்கு டைம் இருக்கு. அவ்வளவுதான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. எஸ்ஐஆர் மூலமாக ப்ரூவ் பண்ண விஷயம் என்னவென்றால், 5000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து சில கான்ஸ்டிட்யூன்சிகளை வந்து பீகார்ல நுழைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி பீகார் இது ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் டெல்லி, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாஜகவை சார்ந்த நபர் வந்து இன்னைக்கு பீகார்ல ஓட்டு போட்டிருக்கிறாரு. அதை தாண்டியும் பல நபர்கள் வந்து ஓட்டு போட்டதாக, அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் டெஹ்ராடூன் பிஜேபியினுடைய மெம்பர், ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் டெல்லி, இந்த மாதிரியான ஒரு 10-15 கேசுகள் வந்து ப்ரூஃபோட, ஏன்னா அவங்க வந்து இது போட்டிருக்காங்க, நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு லேடி உட்பட லெஜிஸ்லேட்டிவ் இதுல இருக்கின்ற பாடியில் இருக்கின்ற லேடி உட்பட வந்து ஒரு 10 பேருக்கு மேல ப்ரூஃப் வந்து பீகார்ல வந்து எமர்ஜ் ஆயிருக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், எஸ்ஐஆர்ல என்னத்தை பண்ணீங்கன்னு தான் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது. அப்ப பீகார் இருக்கின்ற எஸ்ஐஆர் இவ்வளவு குழப்பம் இருக்கிறது. அந்த எஸ்ஐஆர் பிரச்சனையை வந்து காங்கிரஸ் கட்சியும் பாக்கி இருக்கின்றவர்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதுவரை அதுல ஒரு முடிவே செய்யவில்லை. இன்னைக்கு தேர்தல் முடிந்தாயிற்று, எதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேட்கிறேன்? அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன? ஒரு வாக்காளரை கண்டு அவன் இந்தியாவுடைய வாக்காளர் இருந்தால் அவனை சேர்க்க வேண்டியது இன்னைக்கு பணி. இன்னைக்கு எனக்கு முடியுமா? 2002 நான் எங்க ஓட்டு போட்டேன் நான் போய் இப்ப கண்டுபிடிக்கணுமாமா? இல்லனா 2005 நான் எங்க ஓட்டு போட்டேன் கண்டுபிடிக்கணுமாமா? இது என்னால முடியாத காரியமா இருக்கு. என்னுடைய பகுதி நம்பர் வேணுமாமா, என்னுடைய இது வேணுமாமா? இது எனக்கு முடியாத காரியமா இருக்கிறது. என்னுடைய பேர் இன்னைக்கு எலக்டரல் ரோல் இல்ல. முடியுமா? இது சேர்க்க முடியுமான்னு கேட்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு ரெசிடென்டா இருக்கேன். இப்ப இதுதான் பிரச்சனை. தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் என்ற ஒரு நபர்னால அவர் வந்து இன்னைக்கு அவருடைய வெற்றியாக நான் அதை கொண்டாடுறேன். ஒண்ணு. இரண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்க வேண்டும், இதுவரை கொடுக்கவில்லை. தமிழகம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருது, கேரளா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறது, இதுவரை அதுலயும் வந்து நோட்டீஸ் கூட அனுப்பவில்லை என்ற விஷயம் இருக்கிறது. 2. மூணாவது, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி 10,000 ரூபாய் வந்து 75 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கணும். இதுவரை பெரிய ஒரு அவலம் என்ன? ஆன்கோயிங் ஸ்கீம் என்று தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் ஆன்கோயிங் ஸ்கீம் இருந்தது 2006 தேர்தலுக்கு முன்னாடி, 2004 தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் நிறுத்துச்சு. ஏன் நிறுத்துச்சு? மன்ரேகா நிறுத்துச்சு. பல டைம்ல வந்து 2006 மன்ரேகா நிறுத்துச்சு. அதாவது மன்ரேகா டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து எப்பவுமே தேர்தலுக்கு முன்னால தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள்ல வந்து தேர்தல் ஆணையம் அதை நிறுத்துச்சு. ஏன் நிறுத்தல? 10,000 ரூபாய் ஏன் நிறுத்தல? அப்ப இதெல்லாம் இருக்கிறது. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் இவர்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் திங் வந்து தேஜஸ்வியை வந்து அறிவிக்கவில்லை, ரொம்ப காலம் தாழ்த்தி வந்து அறிவிக்கிறார்கள். அவங்களுக்குள்ளால இருக்கின்ற பிரச்சனைகள், சீட் ஷேரிங்ல பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பேச வேண்டியது 10% டைம் தான். மறுபடியும் வந்து இந்த 12 ஸ்டேட்லயும் எஸ்ஐஆர் நடத்தி கொண்டு என்ன செய்கிறார்கள் பாத்தீங்கன்னா, 1 டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட், 2 வந்து பிஜேபி எல்லா இடத்திலும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி தேர்தல் இந்தியாவில் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். தமிழகத்தை கூட எடுத்து பிஜேபி கொடுத்துடலாம். ஸ்ரீகாந்த், பெருமாள் பண்ணிட்டு போயிட்டு நான் மீண்டும் வரேன். நீங்க இல்ல, அவருக்கு நேரடியா சொல்ல வேண்டிய பதில் சொன்னதா சரியா இருக்கும். முதல்ல அவங்க எஸ்ஐஆர் பத்தி ஆரம்பிச்சாங்க. எஸ்ஐஆர்ல வந்து இது மாதிரி நான் பண்ண முடியுமா, 2002க்கு நான் எப்படி நான் போவேன் ஆதரவு தேடுவாங்கிறாங்க. ஒரு சாம்பிளா நீங்க எடுத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில 96% 100% கொடுத்துட்டாங்க எனுமரேஷன் ஃபார்ம், 96% ரிட்டர்னும் வாங்கியிருக்காங்க. இன்னும் 4% தான் முடிக்கணும். 10 நாளைக்குள்ளேயே அவங்க முடிக்கிறாங்க. அவங்க திறமையான அரசாங்கம் இருக்கிறாங்க, திறமையான அதிகாரிகள் இருக்காங்க, அங்க முடிக்கிறாங்க. இங்க இருக்கிற மாதிரி திறமையற்ற அரசு இருந்ததுன்னா செய்யறது கஷ்டம் தான், முதல் விஷயம். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் வந்து எப்பவுமே
இந்தி கூட்டணிக்கு சாதகமான தீர்ப்பை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கல. நியாயத்துக்கு தர்மத்துக்கு அவங்க கொடுக்குற தீர்ப்பை நம்ம மதிக்கணும், அவங்க ஏற்றுக்கணும். அவங்க அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க அரசியல் சாசன சட்டப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கும், வரம்பையிலேயே மீறவே முடியாது. நாங்கள் கண்காணிக்கிறோம் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட கண்காணிப்பில் இது நடந்திருக்கு. அதனாலதான் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. பீகார்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. துப்பாக்கி கலாச்சாரம், நக்சல் கலாச்சாரம் இருந்த இடம், ஒரு வாக்குப்பதிவு கூட மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது சாதனை அளவு. அதே மாதிரி தேர்தல் வழக்கு முடிஞ்சிருச்சுங்களா? தேர்தல் முடிஞ்சிருச்சு, எஸ்ஐஆர் வழக்கு முடிஞ்சிருச்சு. எஸ்ஐஆர் வழக்கு எப்படி இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டின் கண்காணிப்பில் இருக்கு. அது அட்வான்டேஜ் ஃபார் அஸ். சுப்ரீம் கோர்ட் இன்னும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. அதே போல தேர்தலுக்கு முதல் நாள் ஸ்கீம் கொடுக்குறாங்க. 4.5 வருஷமா தூங்கிட்டு இருந்த தமிழக அரசு இன்னைக்கு தான் உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் தாம்பேரிலே ஒரு திட்டத்தை போட்டுக்கிறார். மக்கள் காசுல தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, போட்டோ போடுறதுக்கு. எல்லாமே இப்பதான் எலெக்ஷன் வரப்போதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லா திட்டங்களும் இங்கதான் உயிர் பெறுது. நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறது, மூத்த பத்திரிகையாளரான இவர் இன்னைக்கு ஸ்டாலினை பிச்சு உதறணும். ஏன் இத்தனை நாள் எங்கேயா இருந்த, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கணும். இன்னைக்கு தான் உங்களுடன் ஸ்டாலினா மண்ணு மொழி மானம்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இத்தனை நாள் எங்க போச்சு மண்ணு, இத்தனை நாள் மானம் எங்க போச்சு, இத்தனை நாள் மொழி எங்க போச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவரை நான் ஏத்துக்கிறேன். அந்த கருத்தை எல்லாமே பொதுவான நிலைப்பாட்டில் இருக்கணும். இங்க ஒரு தராசு, இங்க ஒரு தராசு இருக்கக்கூடாது. அதனால இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கும் வெற்றி பொய்யுரைக்கு கொடுக்கப்பட்ட சம்மட்டி அடி. இல்ல இதுல ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு தேர்தலுக்கு ஒரு டைம் இருக்குது. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. இதுதான் என்னுடைய சப்மிஷன். அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் 10,000 கொடுக்கலீங்க, தவறான கருத்து. இல்ல, நவம்பர் 2ஆம் தேதி கொடுக்கறாங்க. நவம்பர் அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் கொடுக்கறாங்க. நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல், நவம்பர் 2ஆம் தேதி கொடுக்கறாங்க. நவம்பர் 2ஆம் தேதி கொடுக்கறாங்க. முன்னாடியே அறிவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இவங்க பிட்லாம் போட்டாங்க. லாஸ்ட் டிஸ்பர்ஸ்மென்ட் வாஸ் ஆன் நவம்பர் 2nd. 4 நாள் முன்னாடி தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி. இதுல ஒருவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ன்றது பல ஆண்டுகளாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை ஹோல்டுல போடுறாங்க. அப்ப எல்லாம் பேசுறாங்க, இதை நம்பி மக்கள் வாழ்வாதாரம் இருக்குங்கன்றப்ப கூட முடியாது. இது தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறது கேக்குறீங்களா? தமிழ்நாட்டில் நீதிமன்றம் சொன்னதுதானே. அந்த மன்ரேகா ஸ்கீம்ல திமுக நீதிமன்றம் எடுத்த முடிவு தானே. 56 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. 3 நாள் முன்னாடி இல்ல சார், தேர்தல் ஆணையம் அந்த முடிவு எடுத்தது இல்லன்றாரு அவர். தேர்தல் ஆணையத்தை சொல்றாரு. இங்க ஏன் அலோ பண்றாங்கன்னா 356 கோடி ரூபாய் லிஸ்ட்லயே இல்லாம என்ரோல்மெண்ட்ல இல்லாதவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு ஊழல் செஞ்சிருக்கு. 356 கோடி ரூபாய் ஊழல். அது தேர்தல் இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு அதிகாரமே இல்லையே. இதுல ஊழல் நடந்ததா இல்லையான்றது தேர்தல் ஆணையத்தோட வேலையா? தேர்தல் ஆணையம் நிறுத்துறதுக்கு இல்லைங்க. எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல அதை கொடுத்தாங்கன்னா சரியான நபர் கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் செய்யறதுக்கு நம்ம சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு முனுக்குனா கேஸுக்கு போயிடுறீங்க. சுப்ரீம் கோர்ட்லயே நீங்க வெளியில ஒரு கிளை வச்சிருக்கீங்க, உங்க வழக்கறிஞர் கிளை. அவங்க அடுத்த நிமிஷம் கேஸ் போட. பெருமாள் மணி, முடிவு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எக்ஸிட் போல தாண்டி ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி என்ன வெளியில தெரியாம இது நடந்திருக்கான்ற ஒன்று. ஆனா திரு ஆர்கே அவர்கள் சொல்றது எஸ்ஐஆர் தவிர்த்துட்டு இந்த முடிவை நீங்க டீகோட் பண்ண முடியாதுன்ற ஒரு புள்ளி இருக்கு. இல்ல, நானுமே இந்த எக்ஸிட் போல் வந்தப்ப சொன்னேன், இப்படி ஒரு ரிசல்ட் வர வாய்ப்பு இல்லை. ஒன்று வந்தா என்டிஏ கூட்டணி 160 இடங்களை தாண்டி போகணும். ஏன்னா எல்லாரும் 135 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்ததுனால அதை தாண்டி போகணும், 160 தாண்டி போகணும். அப்படி இல்லைன்னா 2020 மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னேன். இதில் இந்த தேர்தல் இட்ஸ் அ டிலைட் டு வாட்ச். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த பல அரசியல் பேசிக் பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த தேர்தல் மாற்றி எழுதியிருக்கு. 10% ஹைக்கு ஓட்டர் பர்சன்டேஜில் 10% வாக்குகள் அதிகம் போலாயிருக்கு. பீகாரில் 5% ஓட்டு அதிகமாக போலானாலே அரசு மாறி இருக்கு. இங்கே 10% வாக்குகள் அதிகமாக பதிவாகியும் வாக்குகள் அதே ரிசல்ட் வந்திருக்கு. இன்னமும் அதை கொண்டு போயிருக்காங்க. இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்தை எப்படி அணுகுகிறது, ஒரு தேர்தலை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த தேர்தல். எஸ்ஐஆர் நிச்சயமாக ஒரு ஐயா சொல்வது போல அதுல சில விமர்சனங்களை வைப்பதற்கு கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் அதை தாண்டி நாம கவனிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. போன தேர்தலில் வெளியே இருந்த எல்ஜேபியோடைய ஐயா சிராக் பாஸ்வானை இந்த தடவை அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. அவங்களுக்கு 29 இடங்கள் கொடுத்தப்போ ஹெச்ஐஎம்மோட ஐயா மாஞ்சி அதிருப்தி தெரிவிக்கிறார். ஆனா பேசி முடிக்கிறாங்க, இல்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. 101 இடங்களை பகிர்ந்துக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு எல்லாமே வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாலேயே எல்லாமே முடிஞ்சிரு போயிடுச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு எம்எல்ஏக்கள் கூடி
முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா போறாங்க. இதை அப்படியே கட் பண்ணி மகா கட்பந்தனுக்கு வந்தீங்கன்னா, முதல்ல அகில இந்திய அளவில் அவங்க இந்தியா கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன் பீகார்ல மட்டும் மகா கட்பந்தன் ஒரு தனி பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஜேஎம்எம் ஜார்க்கண்ட்ல ஆட்சியில இருக்காங்க, அங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு, அங்க இந்தியா கூட்டணியா ஆட்சி இருக்கு. அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்க, எல்லைப்புற மாவட்டங்கள் இருக்குல்ல, பீகார்ல இருந்தானே ஜார்க்கண்ட் பிரிஞ்சு போச்சு, ஒரு 5 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு இங்க செல்வாக்கு இருக்குன்றாங்க. அந்த லெட்டர் என்ன ஆச்சுன்னே தெரியல. கடைசியில ஜேஎம்எம்மோட பீகார் தலைவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு இதுக்கு யாரை குற்றம் சொல்றதுனே தெரியல, நாங்க தேர்தலே போட்டி போடலன்ட்டு போயிட்டாரு. ஐயா எம்ஐஎம் அவர் ஓவைசி ஐயா என்ன சொன்னாருன்னா 6 சீட்டு கொடுங்கன்னு கேட்டார். 6 சீட்டு கொடுங்க. ஏன்னா போன தடவை சீமாஞ்சல் ஏரியால, இந்த சீமாஞ்சல்ன்றது என்னன்னா வெஸ்ட் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய கிஷன்காஞ்சி, புர்னியா, கத்திகாரு, அரீரா, இந்த மாவட்டங்களில் இஸ்லாமிய பெருமக்கள் 70% வசிக்கிறாங்க. அப்ப அவர் 6 சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. ஒரு தொலைக்காட்சியில கூட அவர் ரொம்ப கோவப்பட்டார். ஏங்க ஏன்டேங்க கேக்குறீங்க, நான் கடிதம் கொடுத்துட்டேங்க, அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணலங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த கூட்டணியை உருவாக்குன விதம் பிறகு இதுல யாரு பிரச்சனையா இருந்ததா நினைக்கிறீங்க? நிச்சயமா பெரியண்ணன் மனப்பான்மையோட காங்கிரஸ் கட்சி தான் செயல்பட்டது. தேஜஸ்வியா இல்ல காங்கிரஸ்? தேஜஸ்வி எவ்வளவு இணக்கமா இருந்தாரு. ஓட்சோரின்னு சொல்லி ஐயா ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தப்போ தேஜஸ்வி அந்த பிரச்சாரத்துல இருந்தாரு. மறுநாள் தேஜஸ்வி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு, அதுல ஐயா ராகுல் இல்ல. எங்க 36 வயசுங்க ஐயா லாலு பிரசாத்தோட பிள்ளைங்க காங்கிரஸுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்காரு. 90கள்ல இருந்து அந்த குடும்பம் காங்கிரஸுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கு. 36 வயசுல முதல்வர் வேட்பாளர்னு போட்டி போடுறாரு. எப்ப நீங்க கூட்டணியை முடிவு பண்ணாங்க தெரியுமா? முதல் கட்ட வேட்புமனு முடிஞ்சு, தாக்கல் முடிஞ்சு, வாபஸ் வாங்குறது முடிஞ்சு, 12 வேட்பாளர் கூடுதலா போட்டி போட்டிருக்காங்கல்ல, கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? நீங்க இந்தியாவை 50 வருஷம் ஆண்ட கட்சி, எல்லாரும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு புலிக்கு பயந்தவன் என் மேல வந்து ஏறிக்கின்ற மாதிரி உங்க மேல ஏறிக்கிறான். நீங்க எங்க இந்தியா கூட்டணி கூட்டம் வச்சாலும் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இவ்வளவுக்கு சொல்றாங்க, ஒரு மொமெண்டம் இருக்கு, இந்த தடவை தேஜஸ்விக்கு ஒரு மொமெண்டம் இருக்குன்றான். பிரசாந்த் கிஷோர் சொல்றாருங்க, களத்துல இருக்கிற பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, ஐயா தேஜஸ்விக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு. காங்கிரஸ் அந்த மொமெண்டம் எல்லாம் போட்டும். இரண்டாவது கட்ட வேட்புமனு தாக்கல் முடிய போற நேரத்துல ஐயா அசோக் கெலாட் வந்து சொல்றாங்க, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். கூடவே துணை முதலமைச்சர் வேட்பாளரா ஐயா சகானியை அறிவிக்கிறாங்க. அங்க காங்கிரஸ் பொறுப்பாளரா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கேபிஎம்ஜி மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்த்த அந்த கட்சியினுடைய மிக நவீன முகம். ஐயா ராகுல் காந்தியோட இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒருவர் கிருஷ்ணா, அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் ஒரு துணை முதலமைச்சரை போடுவோம், காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு துணை முதலமைச்சர் வருவாரு, அதை நாங்க இப்ப அறிவிக்கல, பின்னாடி அறிவிப்போம். இது எல்லாம் முடிஞ்சு ஒன்றோடு ஒன்று போட்டி போடுற இடத்துக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு பேர் வேற. அவங்க ஒரே கூட்டணிக்குள்ள இருக்க கட்சிகள் ஒரே தொகுதியில 2-3 பேர் போட்டி போட்டா அதுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு பேரு. என்ன கான்செப்ட் ஃப்ரெண்ட்லி? ஏங்க நீங்க கூட்டணியை சீர் செய்ய மாட்டீங்க, முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டீங்க, பிரச்சாரத்தை தாமதமா தொடங்குவீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்து கொள்ள எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த நாட்டை 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. காங்கிரஸ் துணை இல்லாமல் பாரதிய ஜனதாவை யாராலும் வீழ்த்த முடியாது. ஒரு இடம் பெருமாள் மணி, அது ஆர்கே, இப்ப ராகுல் காந்தியினுடைய தன்மையை பாக்குறப்ப ரொம்ப எளிமை இயல்பா இருக்கிறது, எல்லாரோடையும் அந்த தன்மை இருக்குன்றது. ஆனா பெருமாள் மணி சொல்றது, ஆனா அது கூட்டணின்னு வரப்ப ரொம்ப அந்த அதே பழைய பெரியண்ணன் மனோபாவம், அது சிக்கலை சொல்றது. இந்த கேள்வி மட்டும் விளக்கிடுறேன், அதுக்கப்புறம் ஐயாட்ட போட்டோம். நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி ரைட். அவர் வந்து மக்களோட கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், உரையாடுறதா இருக்கட்டும், எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்க? அங்கதான் பீகார் எங்க ஆம் ஆத்மி டெல்லியில என்ன நடந்தது? கூட்டணி வர்றேன் வரல போறேன் போல, கடைசி என்னாச்சு? காங்கிரஸ் 6%, 4% ஆம் ஆத்மி தோத்து. விளக்கத்த மாட்டேன். இல்ல நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. இதெல்லாம் பிரச்சனைகள் தான். 2019 வந்து அகிலேஷ் யாதவ் காத்துக்கொண்டிருக்கிறார், இவங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கொண்டிருக்கிறார், ஆனா அழைப்பே வரவில்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா, திமுகவுக்கும் காங்கிரஸ்குள்ளால் இருக்கிற சர்ச்சை என்ன? அதாவது 15 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுல வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, விஜய் கிட்ட பேசுறாங்க, அதுக்கான வழிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா காங்கிரஸுக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தவிர எங்க இருக்கிறாங்க? இருக்கிற விருதுநகர்ல இருக்கிற நாடார்கள் பூரா, ஹிந்து நாடார்ஸ் பூரா இப்ப யார்கிட்ட இருக்காங்க? பிஜேபி கிட்ட போயிடும். பாஜக நாடார்கள் எல்லாம் பிஜேபி கிட்ட போயிட்டாங்க.
எங்க இருக்கு ஸ்ட்ரென்த், எங்க இருக்குன்னு கேட்கறேன். உங்களுடைய நீங்க சொல்றீங்க 25 சீட் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கு நிகரான ஸ்ட்ரென்த் தமிழ்நாட்டில் இருக்கான்னு இருக்குது. ஆனா என்னை பொறுத்தவரை அது எல்லாமே செகண்டரிங்க, எல்லாமே செகண்டரி. என்னை பொறுத்தவரை இப்போ வந்து அந்த கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் மட்டும் நான் விளக்கிடுறேன். எப்போன்னு பாத்தீங்கன்னா 1.51 கோடி பெண்களுக்கு வந்து பீகார்ல அக்டோபர் 25ஆம் தேதி 10,000 ரூபாய் கொடுக்கறாங்க. எப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அறிவித்த ஸ்கீம் அப்ப கொடுக்கறாங்க. அதன் பிறகு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000 ரூபாய் வந்து 10 லட்சம் பேருக்கு வந்து 31ஆம் தேதி அக்டோபர் கொடுக்கறாங்க. 7ஆம் தேதி நவம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் இது போலிங் முடிஞ்சிடுச்சு. 7ஆம் தேதி நவம்பர் மறுபடியும் வந்து கடைசி தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பெண்களுக்கு கொடுக்கறாங்க. 11ஆம் தேதி தேர்தல், 7ஆம் தேதி டிஸ்பர்ஸ்மெண்ட். 10,000 ரூபாய் கையில இருக்குங்க, அரசாங்கத்தினுடைய பணம் கையில இருக்குங்க. இங்க கஷ்டப்பட்டு அவ கவர்ல போட்டு பால்காரங்கிட்ட கொடுத்து இவங்கிட்ட கொடுத்து அவங்கிட்ட கொடுத்து நைட்ல போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு செய்யற விஷயம் வந்து அரசாங்கம் வந்து பேங்க் கொடுக்குது 10,000 ரூபாய் கொடுக்குது 4 நாள் முன்னாடி தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி. இது எப்படி ஈடுகட்ட முடியும் கேக்குறேன் ஒரு தேர்தல் ஒரு ஆப்போசிஷனால. பாயிண்டா ஏன் ஆர்கே அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் அது பாரபட்சமா இருக்கின்ற இடத்தை பேசாம இதை பேசல? அப்ப அவர் சொல்றாரு எதிர்கட்சிகள்கிட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் 10% தான். ஆனா நீங்க 10,000 கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல, அது ஏற்படுத்துற இம்பாக்ட் இருக்குல்ல, அது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லன்ற இடம் இருக்குல்ல, அதை நம்ம பேசாம இந்த ஸ்ட்ராட்டஜியை பேசுறது சரியா? ஒரு தேர்தலை வந்து நாம வந்து ஒரு வரிசையா தான் அணுக முடியும். முதல்ல அரசியல் கட்சிகள் அதை எப்படி அணுகுகிறது, இரண்டாவது நிர்வாகமா அதை எப்படி திரண்டிருக்கு. 3.5 கோடி ஓட்டு இருக்கு பெண்கள் ஓட்டு, அதுல 1.34 கோடி பேருக்கு தான் இவங்க வந்து 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுக்குள்ள இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும், யாதவ பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும், அவங்க காலங்காலமா யாருக்கு வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இதர இந்தியா மகா கட்பந்தனை சப்போர்ட் பண்ணக்கூடிய இபிசி என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும், இதெல்லாம் நம்ம இவங்க காலங்காலமா வாக்களிக்கிறாங்க. இது போக அவங்க அங்க இருக்கிற 3.5 கோடி பெண்களுக்கும் கொடுத்துறல. நிச்சயமாக அதுல ஒரு விதிமுறை மீறல் இருக்கு, இதுவரை இல்லாத வகையில் அங்க நடந்திருக்கு. எஸ்ஐஆர்லயுமே 64 லட்சத்தை நீக்கினாங்க, திரும்ப 25 லட்சத்தை சேர்த்துக்கிட்டாங்க. 44 லட்சத்துக்கும் அவங்க கணக்கு சொல்லிட்டாங்க. 22 லட்சம் பேர் இறந்திருக்காங்க, மீதி 20 லட்சம் பேர் நிரந்தரமா குடிபெயர்ந்து போனவங்க. இன்னொன்னையும் சொல்லணும், இந்த 10% வாக்கு உயர்வுக்கு எஸ்ஐஆர் மேல இருந்த அச்சம் ஒரு காரணம். இவ்வளவு பேர் மைக்ரண்ட் லேபர்ஸ், ஏன்னா இந்த முறை வாக்களிக்கலன்னா நம்ம வாக்கு போயிருமோன்ற அச்சத்துல இதை எல்லா ஆங்கில ஊடகங்களுமே பதிவு பண்ணுது. பல பேர் வந்து போயிருக்காங்க. அப்ப என்னன்னா இது இப்படி பல தரப்புகள் இருக்கு. ஆனா பீகார் வந்து அதோட சோசியல் ஸ்ட்ரக்சர் என்ன, 15% அப்பர் காஸ்ட், 15% யாதவர்கள், 17% இஸ்லாமியர்கள், அதற்கு கீழே இபிசி என்று சொல்லப்படுகிற சமூகம். இது எல்லாமே ஒவ்வொரு தரப்பையும் இத்தனை வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எம்ஐஎம் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன், ஜேஎம்எம் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன். இவங்க எங்க போன தடவை வெளியே இருந்த எல்ஜேபி இவங்க உள்ள கொண்டு வராங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதல்ல ரெடியானாதானே மற்ற விஷயங்களை நீங்க முன்னெடுக்க முடியும். நான் பதில் சுருக்கமாவே சொல்லிடுறேன். இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்தது ஒரு மாபெரும் குற்றம் மாதிரி அவங்க பேசுறாங்க. எனக்கு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசன அமைப்புப்படி ஆட்சி செய்யும் அரசாங்கம் தேதியை மாத்தி சொல்றாரு. 10ஆம் தேதி அக்டோபர் கொடுத்தாங்க, அது செப்டம்பர் மாதமே அறிவிக்கப்பட்டு டிஸ்பர்ஸ்மெண்டே நடந்திருக்கு. என்ன அதனால ஒரு வாரம் முன்னாடி கையில காசு கொடுத்துட்டாங்க. கடைசி இது எப்ப நடந்தது? ஆமா, கடைசி 7th நவம்பர் தொடங்கிட்டாங்கல்ல, தொடங்கிட்டாங்கல்ல, அனௌன்ஸ்மென்ட் தொடங்கிட்டாங்க தலைவரே. சரியான கடைசி எப்ப கொடுத்தாங்க? என்னோட இது சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் தொடங்கி அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திட்டத்தை. இதுல சட்டத்துக்கு புறம்பாக என்ன நடந்திருக்கிறது? அப்ப திமுக அரசாங்கம் இனிமே கொடுக்க மாட்டாங்களா? இல்ல தலைவர், நீங்க அங்க இருந்து எங்க வரீங்க? இங்க வாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க விளக்கம் சொன்னதுக்காக நான் கேக்குறேன் சார். இப்ப மகளிர் உரிமை தொகை திமுக கொடுக்கறாங்கல்ல, இப்ப தேர்தல் நெருக்கத்துல வந்து இன்னும் நாங்க ஒரு 50 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்கறோம்ன்றத பாஜக ஆதரிக்கல. அவங்க அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த கேள்வி உங்களுக்கு வராதுன்னு சொன்னாங்கல்ல. 2009 அனைத்து மகளிருக்கும் ஃப்ரீ டிவி ஸ்கீம், கலைஞருடைய ஃப்ரீ டிவி ஸ்கீம் அது ஸ்டாப் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் ஸ்டாப் பண்ணுச்சு. ஏன் அதை ஸ்டாப் பண்ணாங்க? ஒரு நிமிஷம். அனைத்து மகளிருக்கும்னு சொன்னவங்க தன்னுடைய வாக்குறுதியில இருந்து பின்வாங்கி அதுக்கு ஒரு தகுதி, ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கே தகுதி வேணும்னு கேவலப்படுத்தினது இந்த அரசு தான். ஆனால் இன்றைக்கு
எல்லாருக்கும் தரோம்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷன் அப்ப. அதை அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நீங்க எதுக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, நான் எங்க எதுக்க போறேன்? பாஜக எதிர்ப்பேன். பாஜக எதிர்க்கும். ஏன் எதிர்க்கிறீங்க? நான் பாஜக எதிர்ப்பேன், கண்டிப்பா நான் எதிர்ப்பேன். தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலாமா? இத்தனை அப்பனா ரிட்ராஸ்பெக்டிவ் கொடுமை. இன்னைக்கு அனைத்து மகளிரும் கொடுக்கறல்ல, 4.5 வருஷமா சேர்த்து கொடுமை. பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்காக பாஜக காரனாக இல்ல சார், அப்படி இல்ல ஸ்ரீகாந்த். நான் என்ன கேக்குறேன், யார கேக்குறீங்க? பாஜக தானே கேக்குறீங்க? இல்ல, நான் உங்களை தான் சார். நீங்க என்ன பாஜக தானே சார்? நீங்க பாஜக உருவம் தான். பாஜகவாக தான் நான் பேசுறேன். அத தான் நான் கேக்குறேன். இப்போ வந்து ஏன் இதுக்கு முன்பே 10,000 கொடுத்திருக்கலாமே? தேர்தல் நெருக்கத்துல ஏன் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா, அந்த மாநில அரசு அந்த மாநிலத்துல ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதுக்கு ஏன் நீங்க வந்து தேர்தலோட இணைச்சு ஒரு சாயம் பூசுறீங்க அந்த இடத்துல? நான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடியே லாக்பதி தீதின்னு அங்க ஒரு ஸ்கீம் இருந்ததுல, அதோட எக்ஸ்டென்ஷன் தானே இது. லாக்பதி தீதின்னு 24லயே கொடுத்தாங்களே, ஜூலை மாசம் 24 இம்ப்ளிமெண்ட். பெருமாள் மணி கேட்ட கேள்வியில நீங்க இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு, அது பேசப்படும், இன்னும் பேசுவாங்கன்றது. ஆனா காங்கிரஸ் இதை எவ்வளவு நுணுக்கமா வியூக ரீதியா ரொம்ப சீரியஸா அணுகுனாங்கன்ற ஒன்று இருக்குல்ல. பெருமாள் மணி கேட்கிறார், நீங்க ஒரு கூட்டணி திட்டமிடலையே ஒரு பெரிய மனோபாவம் தான், அளவுக்கு மீறி இடங்களை கேட்பது, மற்றவங்களை அகாமடேட் பண்ணாம இருக்கிறது, தேஜஸ்விக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. இன்றே ராகுல் எங்க இருக்காருன்ற ஒரு கேள்வியை கூட போன அமர்வுலயே கேட்டாங்க. இவ்வளவு விஷயம் விமர்சனம் இருக்கே. அதாவது எங்க பாருங்க, அவருடைய கருத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த கருத்துல சில விஷயங்களை மாற்றணும். என்னன்னா, ராகுல் காந்தி வாக்கு அதிகார யாத்திரான்னு நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இணைப்போடு இருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி தலைவர் அவருடைய மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்கன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி சுற்றுப்பயணத்தை தாண்டி ராகுல் காந்தி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தான் அதிகமாக இருந்தது பீகாரில். சரியா? இதே நேரத்தில் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது கூட முதல் சுற்றில் நமது சேதுராமன் சகோதரர் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா, யாதவர்களுக்கு நான் யாதவ் ஓட்ஸை கலெக்ட் பண்ணுற ஒர்க்கை வந்து பிஜேபி ஒர்க் பண்ணாங்கன்றத காங்கிரஸ் நன்கு அறிந்திருந்தது. அதன் காரணமாக தான் கொஞ்சம் டிலே இருந்துச்சு. யாரை நம்ம போடணும், இந்த இடத்துல இவங்க இது மாதிரியான சதிவேலைகளை செய்வார்கள். இது நீங்க யுக்தின்னு அழகான வார்த்தைகள்ல கூட சொல்லிக்கிங்க. அதை பத்தி அந்த இடம்ல பிரசாந்த் கிஷோர் சொல்றது, பெருமாள் மணி சொல்றாருல, தேஜஸ்விக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அந்த கைத்தை பிடிக்க காங்கிரஸ் பாருங்க சார், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. மொமெண்டம், இந்த வாக்கு, இந்த இடம், இந்த நெரேட்டிவ், இந்த விஷயத்தெல்லாம் கடைசியா ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில தான் வைக்கணும். வாக்குன்ற இடத்துல தான், அந்த வாக்களிக்கிற இடம் தான் முடிவு பண்ணீங்க. ஒரு மிகப்பெரிய அலை வீசுது. சரியா? இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய அலை வீசுதுன்னே வச்சுக்குவோமே. சரி, நாங்க காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல இவிஎம்ஐயோ வாக்கு திருட்டுகளையோ இல்ல வாக்காளர்களை புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு இங்க கொண்டு வந்ததையோ இல்ல, அப்படி இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஓட்டுக்கு 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும், பெண் வாக்காளர்களுக்கு 1951க்கு பின்பாக சரியாக சொல்ல போனால் இந்த முறைதான் 67% வாக்கு அதிகமா இருக்கு. இந்த நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, அந்த 10% எங்க இருந்து வந்துச்சு சார்? இந்த 10% எங்க இருந்து வந்துச்சுன்னா, மகிழா ரோஜ்கார் ஆவாஸ்னால 10,000 ரூபாய் போட்டாங்கல்ல, அந்த 10% தான் இங்க வந்திருக்கு. இல்ல இப்ப இதுல அப்படி இல்ல வெறும் 4 லட்சம் பெண்கள் தான் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. நல்ல இல்ல தரவா சொல்லிடுறேன் தலைவரே. வெறும் 4 லட்சம் பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. 4 லட்சம் பெண்கள்னா ஒரு தொகுதிக்கு ஆண்களை விட 2000 பெண்கள் தான் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. அது பெரிய இம்பாக்ட் இல்லன்னு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ரிசல்ட் இருக்கு இல்லன்னு சொல்லிட முடியாது. வரும். சரிங்க, அததான். அதாவது நீங்க சொல்றது வாக்களி இல்ல, கடந்த 4 தேர்தல்கள் இல்ல சகோதரர், ஆண்களை விட பெண்கள் வாக்கு தான் அதிகமா இருக்கு. அதையும் சேர்த்துங்க தோழர். பீகார் தன்மை அப்படிதான் இல்ல. பீகார் தன்மையை எப்படி சரியாக கையாள வேண்டும் என்றால், முன்னாடியே நாங்க எங்களுடைய திட்டம் இருந்துச்சு, ஒருவருக்கு ஒருத்தவர் வந்து வீட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறோம்னு சொன்னோம். இதெல்லாம் மீறி 10,000 ரூபாய் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கன்றதை ஏன் எடுத்து இந்த மையப்புள்ளியை விட்டு போறீங்க? அதுதான் நாங்க கேட்கக்கூடிய. நீங்க சொல்றது வந்து இதெல்லாம் இருக்கு, மக்கள் நம்பல, அவங்க சொல்றத நம்பல. இல்ல இருங்க, நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. அதாவது என்னன்னா, ராகுல் காந்தி தலைவர் எடுத்து வைத்த பிரச்சாரம் எல்லாமே சரியா இருந்துச்சு, கரெக்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனாலதாங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. கூட்டணிய இல்ல கூட்டணி அரவணைத்த வார்த்தைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க சார். வெறுப்பு பிரச்சாரம்னு ஒன்று அவங்க கன்சால்டேட் பண்ணாங்கன்னா, பக்கத்து மாநிலத்தில் லாட்ரி விற்கிறாங்கன்றதுக்காக அதில் அதிக வருமானம் வரும்போது இங்கே லாட்ரி கடை திறப்பதற்கு நீங்களும் நானும் ஒற்றுக்கொள்வோமா? அதை யுக்தியா வச்சோம்னா ஒற்றுக்கொள்வோமா? ஒற்றுக்கொள்ள மாட்டோம்ல. காங்கிரஸ்க்கு அப்படி எப்பொழுதுமே ஒரு சித்தாந்தம் இருக்குன்ற அந்த மைண்ட் செட்டை தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. என்னன்னா, இவங்க நான் யாதவோடைய ஓட் கலெக்டர் எடுப்பாங்க, இவங்க நான் முஸ்லீம் ஓட்டை கலெக்ஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் மையப்புள்ளியாக மாறும். இந்த சிவான்சல் தொகுதியில் 24 அசம்பிளி சீட்ஸ் இருக்கு சார். 24 அசம்பிளி சீட்ஸ்ல இவங்க எவ்வளவு பெரிய பெரும்பான்மையான இடத்தை பிடிச்சிட்டாங்க.
நீங்க இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். இந்த 61 இடங்களை இப்ப ஆர்கே அவர்கள் சொன்னதுல 61 இடமே நீங்க ரொம்ப அதிகமான இடத்தை வாங்கிட்டீங்க. இல்ல நீங்க 61 இடம் கேட்க கூடாதுன்ற அளவுக்கு அதாவது காஷ்மீர்ல இருந்து குமரி கண்ட வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல அதுல யாரும் மாற்று 61க்கு தகுதியானவர்களா இல்ல அப்படி கூட வச்சுக்கோங்க, தகுதியானவர்களா கூட வச்சுக்கோங்க. நான் அந்த வார்த்தையை இல்ல நீங்க பயப்படுத்தல, நான் பயப்படுத்துறேன். என்னன்னா தகுதியானவர்கள் கூட வச்சுக்கோங்க, கேட்கறதுல தப்பு இல்ல. எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு தகுதி தேவைப்படும்ல. 60 பேர் தான் எங்களுடைய வர்க்கர்ஸை பூஸ்ட் பண்ணதுன்னு நினைங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அதுல ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க பிஜேபியை எதிர்க்கிறீங்க, நிதிஷ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப முக்கியமானது. என்ன பேசுறாங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் நம்ம வெற்றி பெறணும், கூட்டணி கட்சிகளை கூட வெற்றி பெற வைக்கணும்ன்றப்ப கட்சியை வளர்க்கணும்ன்ற தன்மைன்றது வேறு. அது நீங்க கட்டமைக்க வளர்க்கணும். நாங்க இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாம் நாங்க வாய்ப்பளிப்போன்றது இங்க பிளே பண்ண முடியாது இல்ல. நீங்க இப்போ ஒரு ரோலை மறந்துட்டீங்க. கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி வர்க்கர்ஸே பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். நீங்க ஒருத்தவங்களை தேர்தலில் நடக்க போறதுக்கான வழிவகைக்காக தான் எல்லாருமே கட்சியில் இருக்கிறாங்க. இங்க இருக்க கட்சி சக கட்சியினர் யோசிச்சிங்கன்னா அங்கதான் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு மையப்புள்ளியை விட்டு நகரும். நீங்க 60 சீட்டு ராகுல் காந்தி தலைவர் எடுத்து வைத்தது சரியா? இந்த கால்குலேஷனுக்குலாம் நடுவுல ஒரு விஷயம் டயாஸ் ஆயிடுச்சு சார், பயாஸா போகுது. என்னன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு இப்ப கூட பேசும்போது சொன்னாரு ஒரு பூத்துல கூட நடைபெற மோத்திஹாரி. நீங்க சொல்வது வந்து எலெக்ஷன் கமிஷனோட பாரபட்சம், அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பாரபட்சம் இல்ல. இந்த வெற்றி நிதிஷ்குமாருக்கானதா, இந்திய நாட்டு பிரதமருக்கானதா, இல்ல ஞானேஷ்குமாருக்கானதா? இதுதான் அஜெண்டா, முடிஞ்சு போச்சு. நத்திங் அபவுட் இட். அந்த போட்டியிலே அவங்க இல்ல, காங்கிரஸ் கட்சி பேரே இல்ல, அவங்க உழைப்பு இல்ல, அவங்க செயல்பாடு. நீங்க தான் ஞானேஷ்குமார் வச்சு ஃபிட்டிங் பண்ணிட்டீங்களே. இல்ல இன்னொரு கொஸ்டின், அடிஷனல் கொஸ்டின் சொல்றேன் பாப்பா. இல்ல இல்ல தோழர், நீங்க வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கே வரேன். நான் பெருமாள் பாயிண்ட் கிளம்புன வேற நான் நெக்ஸ்ட் இறுதி கருத்து சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல தோழர் முடிச்சு. நீங்க சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் கிளம்பறாரு, அவர் சொல்லிட்டு கிளம்பு. 3 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல எஸ்ஐஆர்ல வாக்களித்து என்னுடைய ஓட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு இன்னைக்கும் அந்த குரல் இருக்குது. இது எங்களுக்கு வாக்களிப்பதற்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்காம, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்காம மேடை போட்டு இப்படி பேப்பர் காட்டிட்டே இருக்காங்க. கட்சி தலைமையில தொண்டர் வரைக்கும் இதான் பண்றாங்க. ஒற்றை கம்ப்ளைண்ட் வரலன்னு அங்க தேர்தல் ஆணையம் தெளிவாக சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால இந்த நாடகங்களை நிறுத்தினாதான் அவங்க கொஞ்சமாச்சும் இந்த 5 சீட்டு தாங்க பாவமா இருக்கு அவங்களுக்கு. 5 சீட்ல தான் 7 பாத்தீங்களா, அது வரணும்னு தான் சொன்னேன். அதனால கேளுங்கிறதுனால சொல்றேன். எதுக்காகனா இன்றைக்கு ஒரு மாநில கட்சியை விட மிக மிக மோசமாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? நீக்கப்பட்டவங்களே 65 லட்சம் 89 லட்சம் நீக்கப்பட்டவங்களே 65 கொடுத்திருக்க ஆவணம் இருக்கு சார். ஆவணத்தை வச்சு கோர்ட்ல போட சொல்லுங்க. அதனால நான் எதுக்கு சொல்றேன், இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறது உண்மை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மக்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பொய், பொன சுருட்டு, பித்தலாட்டம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நேர்மையான வாக்கு அத்தனை மக்களும் நேர்முகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாங்களும் எங்க கூட்டணியும் இன்றைக்கு மக்கள் பீப்புள்ஸ் மேண்டேட்ல ஜெயிச்சு தாக்கத்தை தமிழ்நாட்டிலையும் மிக விரைவில் காட்ட இருக்கிறோம். ஒரு தவறான கருத்து இங்க ஏற்பட்டது. மென் ஓட்டர்ஸ் வந்து 62.8, விமன் ஓட்டர்ஸ் வந்து 71.6. சோ ஏறத்தாழ 8.8% ஜாஸ்தியா இருக்காங்க. விமன் ஓட்டர்ஸ் வந்து டைம்ஸ் நவனுடைய நம்பர்ஸ் இது, அதனால கரெக்ட்டா தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய சோர்ஸ் சிசிஐ அவங்களே போட்டுருக்காங்க. ஓகே, அப்போ அந்த 8.8% வந்து அதிகமா இருக்காங்க. இந்த 10,000 ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப 10,000ன்றது 10,000 6% போட தேர்தலுக்கு 6% தான் வந்திருக்காங்க. வெளியே ஜாஸ்தி மோர் தென் அந்த 8.8% 10,000ன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லையா? அதுதானே ஆர்கேவும் இப்ராஹிம் சொல்றது. என்ன சொல்றேன், 10,000ங்கிறது ஒரு விஷயம் இல்ல. அவங்க வந்து அங்க மது விற்கல. 10,000 ரூபாயோட மது விற்பனை இல்லாத மாநிலங்கிறதும் சேர்ந்தது ஒரு கூடுதல் பலமா நிதிஷ்குமார் கூட்டணிக்கு அமைஞ்சது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 8.8%ங்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000 பெண்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க சார். வாக்கு வித்தியாசம் எங்க போகுதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எஸ்ஐஆரை நீங்க தீவிரமா வந்து ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு போனீங்க. தேஜஸ்வி என்ன சொல்றாரு, வேலை வாய்ப்பின்மை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. நான் தோழர்கிட்ட கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி வேலை வாய்ப்பின்மை பற்றி ஏதாவது பேசவே இல்லை.
அவங்க திரும்ப திரும்ப பீகார்ல தேர்தல் நடக்கும்போது ஹரியானா ஓட்சோரி பத்தி பேசுறாங்க. இல்ல பீகார்ல தேர்தல் நடக்கும் தேர்தல் வாக்குறுதியா கர்நாடகா ஓட்சோரி மறந்துட்டாரு சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பெரிய கட்சி சார், நீங்க எதை பிரச்சாரமா முன்னெடுத்தீங்க? இல்ல ஒன்று இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். உங்ககிட்ட தான் நான் ஒரு கேள்வி. ராகுல் காந்தி பேசுறப்ப இளைஞர்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வேலை இல்லாத விஷயம் எல்லாம் இருக்கு, இங்க வேலை இல்ல, இதெல்லாம் கொண்டு வரணும்னு பேசவே இல்லன்றீங்களா? இல்ல அத பிரம்மாண்டமா பொசிஷனிங் சார் எதை அவங்க பெருசா நான் என்ன கேக்குறேன்னா சார், நீங்க ஊடகத்தை தொடர்ந்து கவனிக்கிற ஒருத்தர், காங்கிரஸ் ஓட்சுவரி பத்தி அதிகமா பேசினாங்களா, பீகாரினுடைய வேற சில பிரச்சனைகள் பத்தி அதிகமா பேசினாங்களான்னா அவங்க ஓட்சுவரியிலே நின்னாங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியல. பெரிய பெரிய பேரணி நடத்துனாங்க. இதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. பீகார்ல ஒரு நரேட்டிவ் இருந்தது, நேஷனல் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பீகார்ல நான் கேக்குறேன், பீகார்ல காங்கிரஸ் என்ன கொள்கையை முன் வச்சது? நான் சொல்றேன், தேஜஸ்வி என்ன சொன்னான்னு சொல்றேன், பிஜேபி என்ன சொன்னான்னு சொல்றேன், நிதிஷ் என்ன சொன்னாலும் சொல்றேன், காங்கிரஸ் என்ன சொன்னாலும் நான் சொல்றேன். ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அக்னிபாத் என்ற திட்டத்தின் மூலமாக பீகாரில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னாங்க. விவசாயிகளுக்கான வேளாண் திட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வச்சாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு வேலை வாய்ப்பின்மை 22.8% உயர்ந்திருக்கிறது பீகார்ல எடுத்து வச்சாங்க. பெர் கேபிட்டா இன்கம் 68,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. வெறும் 6,000 ரூபாய் கூட தாண்டல. இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு பீகாரை பின்தள்ளி உள்ளதுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு மாநிலங்களிலுமே தொடர்ந்து எல்லா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை பீகாரிகள் ஏன் 2 கோடி பேர் வெளியே போயிருக்காங்கன்னா அதற்கு காரணம் வேலை வாய்ப்பு. அதை தாண்டி பீகார்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு வேலைன்னு சொன்னாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி அதிகமா பேசுறதே காங்கிரஸ் சார். தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது நாங்க. 20 ல இருந்து 40 வயசுல நிறைய பேர் அங்க இருக்காங்க சார். டெமோகிராஃபி அப்படிதான் இருக்கு. பீகாரினுடைய இன்னைக்கு இருக்கின்ற நிலைமை என்னன்னா 10,000 கோடி மாதத்துக்கு அங்க போய் கொண்டிருக்கிறது. யாருகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க வெளியே வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிட்ட இருந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இன்னைக்கு வந்து இதுல இருந்து நீக்கிட்டாங்கன்னு அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய பெரிய மகிழ்ச்சி என்னென்றால் நம்மளுடைய கிரேட் பிரசாந்த் கிஷோர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு வார்த்தை விட்டாருங்க, 25 சீட்டுக்கு மேல ஜேடியு போச்சுன்னா நான் அரசியலே இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அது அரசியலே இருக்க மாட்டாரு நான் கருதுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அவர் நிறைய முறை அது மாதிரி சபதம் விட்டுருக்காருல்ல, சவால் சபதம் சொல்லி இருக்கிறாருல்ல. கணிப்பு மக்கள் மனசை யாரு அவ்வளவு துல்லியமா பிடிக்கும். பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பலம், ஆன் ஸ்கிரீன்ல சிலருக்கு பலம். அதனால பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல இருந்து ஆன் ஸ்கிரீனா பிகே எதை ஏம் பண்ணி போறாருன்னா நிதிஷ்குமாரோட இடத்தை ஏம் பண்ணி தான் போறாரு. இன்னொரு ஃபேக்டர் நம்ம அதை பேசலையா, பிரசாந்த் கிஷோரோட ரோல் என்ன இதுல? என்ன ஒரு என்ன ஸ்பாயிலரா இருந்தாரா எப்படி? அதை நான் வந்து டெமோக்ரஸில ஒருத்தர் ஸ்பாயிலர்னு சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நிக்கிறாரு, ஓகே, 1 ஓட்டு வாங்குறாரு இல்ல 2 ஓட்டு வாங்கினா கூட அவர் வந்து அந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்த தான் செய்யறாரு. நீங்க யாரோ ஒருத்தர் ஸ்பாயிலர்னு சொல்லும்போது என்ன சொல்லிடுறீங்கன்னா வலுத்தவன் பக்கம் போய் நின்று அந்த அரசியலை நீங்க பாக்குறீங்க. ஒருத்தர் எப்படி ஸ்பாயிலர் ஆக முடியும்? இல்ல அவரோட தாக்கம் என்னவா இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் ஸ்பாயிலர்னா நீங்க வெற்றி தோல்வியை இவர் இங்க மாத்தி விட்டாரு அப்படி இல்ல. ஜனநாயகத்துக்குள்ள இந்த அமைப்புக்குள்ள நாம ஒரு 75 வருஷ டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகத்துக்குள்ள நான் இன்னொரு உள்முரண் பெருமாள் மணி, இவ்வளவு காலம் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் எவ்வளவு பேசுறீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி பாஜக ஸ்ட்ராட்டஜியை வகுத்துது அப்படின்னு பேசுறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியிலேயே முக்கியமானது எதிராளிகளை பலவீனமாக்குவது, வாக்குகளை சிதறடிக்கிறது. அதுல தானே இந்த ஸ்பாயிலர் ரோல் வருது சார். அது நீங்க பேச அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தானே. சிதறடிக்கிறது இல்ல, அதுல வந்து 2 பேர் இருக்காங்க. இவர் மட்டும் கிடையாது, அசாதுதீன் ஓவைசியும் கொண்டு வந்தாங்க. பீகார் போன தேர்தலில் வந்து எப்படி பிஜேபி ஜெயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அசாதுதீன் ஓவைசியை வந்து நேர்லி ஒரு 30 கான்ஸ்டிடியூன்சியில் நிறுத்த வச்சு அதன் பிறகுதான் அங்க வந்து முஸ்லீம் ஓட்ஸ் வந்து டிவைட் ஆகுது. அந்த இடங்கள்ல வந்து ஜேடியு ஜெயிக்கிறது. பல இடங்கள்ல ரொம்ப துச்சமான வாக்குகள் 200 300 இந்த மாதிரி வாக்குகளுக்கு வந்து ஜெயித்து வருகிறது. பாக்கி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இவர் ஒரு 2000 3000 அந்த மாதிரி எடுத்துப்பாரு. ஏறத்தாழ அதே ரோல் தான் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் இருக்கும். அவர் கிராமமா போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் உட்கார்ந்து அவர் வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற அவருக்கு அந்த ஆசை இருந்தால் கூட முடியாது என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அங்க எல்லாம் ஒரு வருஷம் டிராவலுக்கு பிறகு நான் வந்து அவருடைய கூட இருந்த ஒரு மோயின் சின்ஹா என்ற அவருடைய நண்பர் சேர்ந்து அவர் தான் எல்லாம் இந்த கட்டமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, ஆமாங்க கடைசியில இப்போ 1 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு புரியுதுங்க, பீகார் மக்கள் வந்து காஸ்ட் லைன்ல தான் ஓட் பண்றாங்கன்னு இன்னைக்கு புரியுது அவருக்குன்னு சொல்றாரு. அப்ப கிராமமா போய் இந்த ஒரு புரிதல் அவருக்கு டெஃபினட்டா வந்துருச்சு. ஆனா இது சொல்றாங்க, அவரை மாதிரி தமிழக அரசியலோ வேற இருக்கிற அரசியலோ வந்து கரைத்து குடித்த ஒரு நபர் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்க. அந்த சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அரசியல்வாதியாக மாறும்போது அது ஏனோ எடுபட மாட்டேங்குது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. சிலது பெருமாள் மணி சொன்ன மாதிரி சிலருக்கு பலம் வந்து திரைக்கு பின்னால் இருப்பது, சிலருக்கு பலம் திரைக்கு முன்னால் இருப்பது. பெருமாள் மணி இல்ல இதுல என்னன்னா ஐயா பிகே வந்து ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர்.
இப்போ நீங்கள் நிச்சயமாக இப்போ இன்றைக்கு 4% வாக்குகளுக்கு தான் அவர் எடுத்திருக்காரு. இன்னமும் இது போக போக நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் பிரிப்பதாக இருந்தால் கூட உயர் வகுப்போட வாக்குகளை தான் அவர் முதல்ல பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பஸ்மாந்தா முஸ்லீம்ஸ்னு இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களில் 73% அவங்க தான். அவங்க இன்னும் பெரிய அளவில் அரசியல் மயப்படுத்தப்படலை, பெரிய அளவில் அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வராத ஒரு பிரிவு. இவர் என்னன்னா 40 கேண்டிடேட்ஸ் இஸ்லாமிய கேண்டிடேட்ஸை போட்டார். அதனால் ஒரு அச்சம் இருந்தது, இஸ்லாமிய வாக்குகள் பிரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருந்தது. அப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த அளவுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணால், ஐயா ஒவைசி எழுதினார்ல கடிதம், அதுக்கு ஏன் பதில் போடாமல் போனீங்க? அவர் 6 இடம் தானே கேட்டாரு. நம்ம பேசலாம். இதுல இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன், பீகார் தேர்தலே ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் இங்க தமிழகம் வந்துட்டு போனப்ப என்ன ரோல் மாடலா தாவேகா எடுத்துக்கணும், நான் வெற்றி பெற்ற பிறகு தாவேகாவுக்கு வழிகாட்ட வருவேன்றப்ப விஜய்க்கு இதுக்குள்ள ஏதாவது செய்தி இருக்கான்னு கூட பேசலாம். பெருமாள்மணி, இப்போ ஆர்க்கெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் அது வந்த பிறகு இனி ஒரு வாரத்துக்கு கட்டுரைகள் வந்துட்டே இருக்கும், ஒவ்வொரு காரணிகளை எடுத்து டீகோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த முடிவுல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான நம்ம கவனிக்க வேண்டிய புள்ளிகளை நீங்க எதை பார்க்குறீங்க சார்? அதாவது பீகாரில் மண்டல் எதிர் மந்திர அரசியல் அப்படிங்கிறது தான் 1980களோட இறுதியில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்தது. அந்த மண்டல் அரசியல் அப்படிங்கிறத வடிவமைத்த பிதாமகர்களில் 2 பேர், ஒருத்தர் நிதிஷ், இன்னொன்று ஐயா லாலு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மந்திர அரசியலினுடைய பிதாமகராக இருந்த ஐயா அத்வானி அவர்களை சமஸ்டிபூரில் வச்சு கைது பண்ணுறாங்க பீகாரில் இருக்கும்போது. இதில் என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்னா, அன்னைக்கு கைது பண்ண போன ஐஏஎஸ் அதிகாரி ஆர்பி சிங் ஐயா அத்வானியிடமே பிறகு உள்துறை செயலாளராக இருந்தார், பிறகு பாஜக சார்பில் மின்சாரத்துறை அமைச்சராகலாம் இருந்தார். ஆனால் என்னன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பீகாரை கையில் வச்சிருக்காங்க. வட இந்திய மாநிலங்களில் கேஞ்சட்டிக் பெல்ட் அல்லது ஹிந்தி ஹார்ட்லேண்ட் என்று சொல்லப்படுகிற வட இந்திய மாநிலங்களில் பாஜக பெருவெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாஜக முதல்வரை கொண்டு வந்து போட முடியாத ஒரு மாநிலம் அப்படின்னா அது பீகாரா இருக்கு. அப்படி பீகாரா இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஐயா லாலு அவர்களும் ஐயா நிதிஷ் அவர்களும். இவங்க 2 பேரும் எதிரெதிர் முனைகள்ல இருந்து களமாடலாம், ஆனால் இந்த ஃபேக்ட் நம்ம மறுக்க முடியாது. இன்னொன்று, அந்த மந்திர் மண்டல் அரசியல் இருந்து வளர்ச்சி அரசியலுக்குள்ள பீகார் போக ஆரம்பிச்சிருச்சு. அது தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பீகாருடைய 3 பிரதானமான பிரச்சனைகள், பானி, பிஜ்லி, சதக் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரம், தண்ணீர், சாலைகள். இந்த 1990களை பீகாரை கவர் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட் தன்னோட நினைவுகள்ல எழுதியிருந்தாரு. ஒரு தலைவர் மேடையில பேசிட்டு இருந்திருக்காரு, நல்ல சாலைகள் வேணும் அப்படின்னு. அங்க கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இங்க யாருக்கிட்ட கார் இருக்கு, ஏன் நல்ல சாலைகள் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு. இன்றைக்கு இந்த அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 94% வீடுகளுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, 96% வீடுகளுக்கு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பிரிலிமினரி எஜுகேஷன், பள்ளி கல்வியில அங்க 99% பிள்ளைகள் என்ரோல் பண்றாங்க. அடிப்படை இதை பூர்த்தி சார், அடிப்படை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த சாலைகள் பீகார்ல தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பேணப்படுது. உங்களோட மதுவிலக்கு, குறிப்பா மதுவிலக்கு. ஏன்னா இந்த முறை இந்த ஜீவிகா தீதின்னு இந்த 10,000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அவங்க கிட்ட பல ஆங்கில ஊடகங்கள் பேட்டி எடுத்தாங்க. முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வட இந்திய ஜேர்னலிஸ்ட்கள. அதுல அவங்க பெண்கள் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு இந்த 10,000 ரூபாயை விட இந்த மதுவுக்கு செலவாகிறது பெரிய அளவுல குறையுது, எங்க குடும்ப ஆண்கள் அதற்கான செலவு இல்ல அப்படின்றது முக்கியமான விஷயம். பேசலாம், நான் எடுத்துக்கிறேன். அடுத்த இதுல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா, ஏன்னா நிறைய தரவுகள் இனி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், எப்படி பாக்குறீங்க இது? ஒன்று, இனி பாஜக எப்படி இந்த வெற்றியை பாஜக இனி எப்படி அணுகும்? மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒரு விஷயத்துல மட்டும் நான் பாக்குறேன், அதாவது ஜேடியுக்கு அதிகமாக கொடுத்திருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. அப்ப ஜேடியு நிச்சயமாக நாங்க தான் சிஎம் அப்படின்ட்டு வருவாங்க. நிதிஷ்குமாரை தாண்டி நீங்க யோசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. யோசிச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, முன்னாடி அதே விஷயம் மறுபடியும் பண்ணுவார். சென்ட்ரல் அவருக்கு அது பிடிமானம் இருக்குன்றதுனாலயா? ஆமா, அவர் மறுபடியும் மாறக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது முன்னாடி நடந்துச்சு இல்லையா, 20 வருஷமா சிஎம்ஆ இருக்கிறாரு, மறுபடியும் வந்த வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவதாக பீகாரை பொறுத்தவரை 2-3 விஷயங்கள் தவறாக தான் இங்க பகிரப்பட்டது. ரோடு எல்லா இடத்துலயும் பெருசா வண்டியெல்லாம் போறதுக்கு வண்டியே கிடையாது. நான் ஒரு 3 மணி நேரம் இங்க பட்னா சாஹிப்ல இருந்து நான் தர்பங்கா போற மட்டும் எனக்கு டோல் பூத் கிடையாது. இதுவரை தேர்தல் மட்டும் டோல் பூத் கிடையாதுங்க அந்த ஊர்ல.
அந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏப்ரல் நான் போகும்போது அப்போ வந்து இன்னும் பல இடங்கள்ல ரோடு வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொன்னு பண்றாங்க, அதாவது பட்னாக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டட் நகரம். ஓகே, எங்க இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது கங்கைக்குள்ளால இடம் இருக்கு. கங்கைக்குள்ளால போட ரோடு கட்டுறாங்க. ஒரு என்வாயன்மெண்ட் கன்சிடரேஷன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்படியே ஒரு ரோட போட்டிருக்காங்க. ரோட போட்டு அங்க ஒரு ஏறத்தாழ ஒரு பீச் மாதிரி ஒரு இடத்த வேற பண்ணி வச்சு இந்த கூத்தெல்லாம் வந்து இந்த ஊர்ல எந்த ஊர்லயும் நடக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ரோடு. அந்த ரோட்ல இருந்து நீங்க வந்து பீகாருக்குள்ளால எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடலாம். பட்னா சாஹிப்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துக்கு வேணா போலாம் பத்தி அந்த மாதிரி எக்ஸிட் வந்து சுற்றுப்புற சூழல் அதை பத்தி எல்லாம் பெருசா எல்லாம் யோசிக்கல. சுற்றுப்புற சூழல் அப்படி ஒரு அமைச்சர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அமைச்சருக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற விஷயங்க. அப்ப கங்கைக்குள்ளாலேயே வந்து ரோட போட்டாங்க. இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எங்கேயுமே பிரச்சனை. அங்கங்க வந்து ரோடுகள் விழும், பிரிட்ஜுகள் விழும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எலக்ட்ரிசிட்டி எங்கேயுமே போய் சேரல. எலக்ட்ரிசிட்டி முக்காவாசி இடங்கள்ல வந்து சோலார் பவர் தான் இருக்கிறது. சோலார் பவர் பல இடங்கள்ல வந்து மக்களா வந்து செய்கிறது. நார்த் பீகார்ல பாக்குற இடங்கள்ல எல்லாம் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு இது ஹைவே தாண்டி போனீங்கன்னா கம்ப்ளீட் மண் ரோடு இல்லைன்னா அன்மோட்டரபிள் ரோட்ஸ் தான் இருக்கு. பிறகு எப்படி ஆர்கே நிதிஷ் மீதான மக்கள் பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா அவருக்கு வயோதிகம், மூப்பு இதெல்லாம் இருந்தும் கூட அவரை எப்படி இல்ல, அது ஒரு பெரிய ஒரு சவால் தானே. ஏன்னா வயதானவர்களுக்கு, அதாவது ஏறத்தாழ ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாதவனுடைய குண்டாராஜை பார்த்தாங்க. அவர்கள் ஒரு காலத்திலையும் வந்து யாதவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். நான் யாதவ்ஸ் வந்து ஒரு காலத்திலேயே வாக்களிக்க மாட்டார்கள். ஆனா இளைஞர்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இளைஞர்கள் பார்க்கின்ற யாருன்னு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி ஒரு கிரிக்கெட்டர், அவர் வந்து இன்னைக்கு அரசியல் வந்திருக்கிறாரு, நல்லா செய்ய வராரு என்ற அந்த இடத்துல இருந்து அவர்கள் வந்து இந்த இஷ்யூவை அணுகுறாங்க. நிதிஷ்க்கு ஒரு காலத்திலையும் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் அந்த ஊர்ல இருந்ததே கிடையாதுங்க. என்ன காரணமானாலும் சரி அது இருந்ததே கிடையாது. அப்புறம் இந்த இது ப்ரொஹிபிஷன் மாதிரி ஒரு போங்கு எப்படி குஜராத்ல இருக்கிறோ அதே மாதிரி தானுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க வேணாலும் என்ன ரகம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க இங்கிருந்து போறீங்கன்னு வச்சுக்கல, நீங்க எடுத்துன்னு போயிடலாம். இங்கிருந்து எடுத்துன்னு போயிடலாம், விமானத்துல எடுத்துன்னு போயிடலாம். எடுத்துன்னு போயிட்டு அங்க எக்ஸ்ரே மூலியமா தான் வரும். நீங்க வந்து கேரி பேக்கில் எடுத்துன்னு போக முடியாது இல்லையா? யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த சிஏஎஸ்எஃப் எல்லாம் அவங்க ஒன்றும் பார்க்க போறது இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஆனா பெருமாள் மணி சொல்லுது இந்த மது விலக்குன்றது வந்து பெண்கள்கிட்ட பெரிய ஒரு வார்த்தை மட்டும் தாக்கத்தை கிடையாது. ஒரு கருத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன், ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். நான் முடிச்சா ப்ரொஹிபிஷன் என்பது வட நேபாளை பொறுத்தவரை, வட பீகாரை பொறுத்தவரை நேபாளத்துக்கு காசு பண்ற ஒரு யுக்தியா இருக்கிறது. இந்த பக்கம் யூபிக்கு காசு பண்ற ஒரு யுக்தியா இருக்குது. ஈஸ்ட்ல வந்து பெங்காலுக்கு காசு பண்ற ஒரு யுக்தியா இருக்கு. கீழே வந்து ஜார்க்கண்டுக்கு காசு பண்ற ஒரு யுக்தியா இருக்குது. பயங்கரமான பூட்லெக்கிங். இந்த அளவுக்கு பூட்லெக்கிங் வந்து வேற ஒரு ஊர்லயும் கிடையாது. அவங்க வந்து இது என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த இதை வச்சுட்டு ப்ரொஹிபிஷன் இனி இருக்காது என்றதான் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன ரகம் வேணாலும் கிடைக்குங்க. நீங்க வந்து பார்டர் கிராஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அதோட சேர்த்து தான் அது அதுக்காக தான் இந்த மதுவிலக்கு அப்படின்றது வந்து அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்லாம் சொல்லப்பட்டு அது களத்துல அப்படி ஒர்க் அவுட்லாம் ஆகலன்னு சொல்லப்பட்டும் கூட பார்க்க அதான் சொல்றேன். ஆனா நீங்க அதை ஒரு காரணியாக எடுத்து பெண்கள் இவங்களுக்கு வாக்களிக்கிறதா சொன்ன இடம் தான் ஆர்கேமா இருக்கு. இல்ல, ஐயா சொன்ன இன்னொரு கருத்தும் இருக்கு. அதாவது இந்த யூபியில வந்து லாலுவோட ஆட்சியை வந்து குண்டாராஜ், ஜங்கிள் ராஜ் இப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. சரி, லாலு வர்றதுக்கு முன்னாடி அங்க யாரோட ஆட்சி இருந்தது? சட்டத்தோட ஆட்சி இருந்ததா? போலீஸோட ஆட்சி இருந்ததா? நிலச்சுவான்தார்கள் சொந்தமா ஆர்மி வச்சிருந்தாங்க. அத லோக்கல் ஜமீன்தார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொந்தமா ஆர்மி வச்சு அவங்க வச்சிருந்தாங்க. லாலு என்ன பண்ணாரு? போலீஸ் போர்ஸையும் அவங்களையும் மோத விட்டாரு. அந்த நேரத்தில் நக்சல் மூவ்மெண்ட்ஸும் எந்திரிச்சு வந்துச்சு. இன்னைக்கு சிபிஐ எம்எல் திபங்கர் இருக்கார் இல்லையா, எம்எல் எந்திரிச்சு வந்தது. அப்ப என்னன்னா, ஒரு புறம் நக்சல்களோட இடதுசாரி சித்தாந்தம், இன்னொரு புறம் லாலுவோட போலீஸ் போர்ஸ். இது ரெண்டும் லோக்கல் ஜமீன்தார்கள் நிலச்சுவான்தார்கள்ட்ட நம்மள மாதிரி இங்க கிடையாது. அங்க ஒவ்வொருத்தருக்கும் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் அப்படிதான் இருந்தது. பீகார்ல பெருவாரியான ஓபிசி எஸ்சி கம்யூனிட்டி லேண்ட்லெஸ் தான். அப்படி பார்க்கிற பொழுது அதை வந்து அன்றைக்கு உயர் வகுப்பினர் கண்ட்ரோல்ல மீடியா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க? இது ஜங்கிள் ராஜ்னாங்க. சரி, அப்படி ஜங்கிள் ராஜ்னா போன தேர்தல் எதுக்கு 37.23%
இவ்வளவு நெருக்கமான ஒரு இது வந்திருக்கணும். 37.23 போன தடவை நெருக்கமா. இந்த ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிறது ஒரு ஊடக கட்டுமானம், அது இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, நீங்க ஆர்கனைஸ்டா தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில்களை விற்குது. இதற்கும் நீங்க எல்லைப்புறங்கள்ல இருந்து உள்ள வந்து விற்கப்படுவதற்கும் ஒரு பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. நான் பீகார்ல மதுவே கிடைக்கல அப்படின்னு சொல்லல. நீங்க ஆர்கனைஸ்டா ஒரு அரசாங்கமே பண்ணக்கூடியதற்கும் மற்ற, ஏன்னா இப்ப பீகார்ல குஜராத்ல மது கிடைக்குது. ஆனால் அது ஏனைய மாநிலங்கள்ல, இப்ப தமிழ்நாடு மாதிரி இல்ல தெலுங்கானால நீங்க 500 பிராண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் கூட கிடைக்கும். அது வேற. மது விற்பனை ஒவ்வொரு வருடத்திலும் ஒன்னொன்னா நடக்குது. ஆனால் அதை அரசு செய்யல. அத குறிப்பா பெண்கள் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறத நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களோட பார்வை, அதாவது ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்ற விஷயத்துல எடுத்துட்டு பார்க்கும்போது, நேற்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்தபோது நம்மளுடைய உள்துறை அமைச்சர், நம்மளுடைய பிடபிள்யூடி மினிஸ்டர் நேரு அவர்கள் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்றாரு. எங்களுக்கு இன்னும் லேக் ஆஃப் ஃபண்ட் ஜல்ஜீவன் மிஷன் மூலியமாக இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தர மறுக்கிறது இந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசுன்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வச்சார். அதான் நிஜக்கல யதார்த்தமும் கூட. மாறாக இதை ஏன் போன முறை இந்த பீகாருடைய எலெக்ஷனை நீங்க ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? போன முறை பட்ஜெட்ல பீகார்ன்ற வார்த்தை மட்டும் 14 இடத்துல இருந்துச்சு, ஆந்திரான்ற வார்த்தை மட்டும் 12 இடத்துல இருந்துச்சு. அப்ப போன முறை நீங்க என்னதான் நெரேட் சார், ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் பாஜகவிற்கு துணை போய் அடிப்படை கட்டமைப்பை எல்லாம் சீர்குலைக்கிறது, ஒரு பக்கம் அந்த இந்திய நாட்டுடைய மொத்த வரி பணத்தையும் சுரண்டி நேரடியாக பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் தாரை வாக்குறது பாஜக அரசு. இந்த இடத்தை தாண்டி மூணாவது புள்ளியா பாத்தீங்கன்னா, சில நான் குறிப்பிட விரும்பல, அரசு தொலைக்காட்சி சேனல்கள் முதல் போலிங்லயே சொல்றாங்க என்டிஏ லீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஒரு அஜெண்டாவை, ஒரு நெரேட்டிவை மக்களிடத்துல கொண்டு போய் செலுத்துவதில் என்றைக்குமே பாஜகவும் அரசு முகமைகளும் பாஜகவிற்கு வெகுவாக துறை போகிறது. இதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் அடிஷனல் டாபிக் பண்ணுவோம். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பிஜேபி இஸ் ட்ரெயிலிங் ஃபார் 84 அண்ட் ஜேடியு இஸ் ட்ரெயிலிங் ஃபார் 79. எந்த அளவுக்கு அதிகமான பிஜேபி அதிக இடங்களை பெறுகிறதோ அந்த அளவுக்கு நிதிஷ் அவர்களுக்கு ஆபத்து என்பதை நிதிஷ் அவர்கள் அறிந்திருக்கிறார். அது அடுத்த கட்டத்தில் அதுதான் நிதிஷ் அவர்கள் அறிந்திருக்கிறார். 12 எம்பி அங்க நம்ம அந்த இடத்துல அவங்க ஏதாவது கை வச்சாங்கன்னா அதற்கான வேலை கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கம் பாஜகவுக்கு நம்ம பேசலாம். தெளிவாக அறிந்திருக்கிறது பாஜக அரசு. ஆனா தொடர்ந்து எல்லா இடங்களையும் விட்டு கொடுத்து விட்டார்கள். அரசு அமைப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு டைரக்டா காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்றது என்பது 90% deviating in the center point. கொஞ்சம் காத்திருங்க. தேர்தல் முடிவுகள் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தி காத்திருக்கார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பாக பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணி 189 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஜன்சுராஜ் கட்சி முன்பாக 2 இடங்களில் முன்னிலை வகித்த நிலையில் தற்போது 0 என்ற நிலையில் இருக்கிறது. மற்றவை 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்து வந்தது.